வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல யூஸ்வலா எபிசோட் நம்பர் சொல்லுவேன், பட் இந்த வாட்டி எபிசோட் நம்பர்ல ஞாபகம் இல்லை. பட் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு ஆட்டத்தை பார்த்தோம். அந்த ஆட்டத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ண போறோம். இந்த எபிசோட் ஆஃப் லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் 370 நினைக்கிறேன். எதுக்கும் சொல்லி வச்சுப்போம். 370 எபிசோட் நம்பர் 370 தானா? ஆமா, உனக்கு 369 குத்தா நினைக்கிறேன். ஓகே, 370 எபிசோட் நம்பர் 370. ஸோ எஸ், இந்த எபிசோட்ல நம்ம இந்த வீக்கெண்ட் நடந்து முடிஞ்ச பிளாக் பஸ்டர் கிளாஷ். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து நேற்று தான் முடிஞ்சது மேட்ச். நேற்று 11:30 ஆரம்பிச்சது எங்க ஈஸ்டர்ன் டைம் படி. ஸோ அடுத்த நாளைக்கே நம்ம வந்து இப்போ வந்து ரிவ்யூ பண்ண எபிசோட் பண்ண போறோம். எபிசோட்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது அரவிந்த், ஹேமந்த் அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் முத்து. வணக்கம் வெல்கம் டு தி ஷோ கைஸ். வணக்கம். முத்து சத்தமா ஹை சொல்லணும் முத்து, இல்லாட்டி மக்கள் திட்டுவாங்க. பாலில பத்தி உங்களுக்கு தெரியாது, கமெண்ட்ஸ்ல என்ன அவர் பேசுறது கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம். So yes, thanks a lot for all the support everyone. எல்லாருமே வந்து இந்த கேம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். Of course, நீங்க ஒரு ஆர்சனல் ஃபேனா இருந்தா you have more than enough reasons to walk proud out of that game. So உங்க சப்போர்ட் அப்படியே நம்ம டீமுக்கும் சரி, நம்மளுடைய வடலண்டன் பாட்காஸ்டுக்கும் சரி கண்டினியூ பண்ணுங்க. அதே போல் இது வரைக்கும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணலன்னா எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் அவுட் ஆஃப் த வே அப்படியே நம்ம கேம்குள்ள போயிடுவோம். ஸோ ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தி கேம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கொடுக்குற முன்னால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஒரு மெசேஜ் மாதிரி ப்ரோ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ராட்ரி வந்து இன்ஜூர் ஆயிருக்கான். ACL ஹிஸ் புல்ட் அவுட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த சீசன். We don't wish anything bad on our rival fans, rival players. நாங்கள் அந்த மாதிரி இல்லை. ஆல்தோ நிறைய சிட்டி ஃபேன்ஸ்லாம் வந்து ஓடகார்ட் இன்ஜூர் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ட்விட்டரில். பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அதோட ஆரம்பிக்கலாம். நீ எல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துச்சு. ஆர்சனல் ஃபேன்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் தேர் இது எச்சக்கல பசங்க இவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் ஃபுல்லா வந்துட்டு சாக்கா வந்து லிம்ப் பண்றப்ப வந்து நொண்டி கால பேசிட்டு ஓடகார்டு அடி வாங்குறப்ப வந்து அதை வந்து ரைவல்ரி அசைட்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் ஆஃப்கோர்ஸ் சொல்றதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. யூ ஆர் ரைட், அப்சல்யூட்லி ரைட். பட் இப்படி சொல்றப்போ திடீர்னு அப்படியே ஒரு நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க கிடையாது, நாங்கெல்லாம் செயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூபி டூல இருந்து மாஸ்க் ரிமூவ் பண்ற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆட்டம் காட்டுறாங்க பத்தி அவங்க. என்னால அதுதான் ஒத்துக்க முடியாது. கேட்டா வந்து அடுத்தது வேற, அடுத்த உங்க ஆளுக்கு வேற ஏதாச்சும் இன்ஜுரி வந்துன்னா நாங்க இனிமேல இருந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஒரு சத்தியம் சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப ஐயோ பயமா இருக்கேன் சந்தானம். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க வந்து பண்றத பண்ணிட்டு அது திருப்பி இன்னொருத்தர் பண்றப்போ அது தப்போ கரெக்டோ, நீங்க எதுக்கடா ஒரு செயின்ட் ரோல் எடுத்துக்கிறீங்க? நீங்க என்னமோ வந்து எல்லாருமே அது குத்தி சொல்றது என்னமோ மத்தவங்க எல்லாம் நல்லா பண்ற மாதிரி. பட் ஐ டோட்டலி ஹியர் வாட் யூ ஆர் சேயிங். இது வந்து லைக் இட்ஸ் நாட் a nice or fun thing to make fun of. like ஒரு இவ்ளோ பெரிய ஒரு இன்ஜுரி, ACL இன்ஜுரிங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல மறுபடியும் வந்து நம்ம குண்டில கடிக்க தான் செய்ய போகுது. ஸோ if you're doing it, whoever the person might be, யாரா இருந்தாலுமே பரவாயில்ல, சிட்டி பிளேயர், ஸ்பர்ஸ் பிளேயர் கூட பரவாயில்ல, தயவு செய்து அந்த இதுக்கு போகாதீங்க. good way to start the show, him and go on. Yeah, so அதுதான். and he's a top player, a top player. He will be in the Ballon d'Or finalist. அது ஜெயிக்கிறானா இல்லையோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது. I don't think he'll win because ஒரு attacking playerக்கு தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. But yeah, so yeah, I just wanted to start off with Rodri, and yeah, it takes a lot for me to say, but yeah, we wish you a speed recovery. So yeah, என்ன பண்றது. பட் எனிவே, கமிங் டு த கேம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆர்சனல் பத்தி பேசணும்னா ப்ரவுட் ப்ரோ. பெருமையா இருக்கு ப்ரோ, இந்த டீம் சப்போர்ட் பண்றதுக்காக ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு 10 men 50 நிமிஷம் மேல ஆடி இருக்கோம் 10 பேரோட. அண்ட் அது அவனுங்களால வந்து பிரேக்கே பண்ண முடியல அந்த டிஃபென்ஸை. ஒரு சின்ன லேப்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் சொல்லிக்கலாம், பட் அது கூட சொல்ல முடியாது. ஒரு பயங்கரமான டிஃப்ளெக்ஷன்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு தான் கோல் அடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினானுங்க. ரொம்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணோம். பட் என்ன பண்றது, ஒரு மேன் டவுன். கண்டிப்பா நம்மளோட கேம் டாக்டிக்ஸ் அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் தி வேர்ல்ட், அந்த மாதிரி தான் ஆட முடியும். இல்ல நம்ம அப்படி ஆடக்கூடாதுடா, நம்ம பண்றது தப்பு. நம்ம ஆக்சுவலா வந்து அப்படியே குனிஞ்சிட்டு குத்துங்க எஜமா குத்துங்க, இல்லாட்டி அவங்க குத்துறப்போ இன்பமா இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 5-0 6-0 அப்படி தோக்கணும்.
ஸ்பர்ஸ் மாதிரி ஒரு ஹைலைன் மாதிரி ஆமா அந்த மாதிரி இல்ல. இதுல ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் வேற நடுவுல வந்து ஹைலைன் ஃபார் லைஃப்னு வேற. டேய் நீங்கலாம் எதுக்குடா உள்ள வரீங்க இதுக்குள்ள? உங்க சண்டை நீங்க பிக்சர்லயே இல்ல நானு. அவங்க ஹைலைன் போட்டோ போட்டு we are proud னு வர போடுறாங்க அந்த 4-1 ஆமா ஆமா அதான் proud சொல்றேன். of a game where they lost at home 5-1. இல்ல அதான் சொல்றேனே, நம்ம அது ஆடி இருக்க கூடாது. நம்ம பண்ணின தப்பு. அதுக்கு முதல்ல அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போ நீனு. ஸோ அதுதான் ப்ரோ. ஆர்சனல் வந்து பயங்கரமான எஃபர்ட் ப்ரோ, பயங்கரமான எஃபர்ட். எஸ்பெஷலி நான் வந்து டிஃபென்ஸ் மாத்திரம் சொல்ல மாட்டேன், ஹேவர்ட்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் உயிரை குத்த ஆடினான் ப்ரோ. நேத்து ஓடிட்டே இருந்தான் ப்ரோ, வேற லெவல். அவனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது. ஏன்னா அவனும் டிம்பரும் வந்து ஒரு பாஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல நேத்தி. ஆமா ஏன்னா ஃபுல் கேம் சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் டிம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான இன்டர்செப்ஷன்ஸ், ஆமா டோக்கோவால எதுவுமே பண்ண முடியல அந்த கேம். ஆப்வியஸ்லி அண்டர் 30 ல ரைட் பேக். ரைட் சாரி டு கட் யூ ஆஃப் தேர். பட் அங்க என்ன மேட்டர்னா, ஹெவர்ட்ஸ் மொத்தமா அட்டெம்ப்ட் பண்ணது 5 பாஸ் தான் மேட்ச்லயே. டிம்பர் அட்டெம்ப்ட் பண்ணது 6 பாஸ் தான் மேட்ச்லயே. நம்ம கிட்ட பால்லே இல்ல, ஆனா நம்ம 95% வச்சுக்கணும் பாஸ் பெர்சன்டேஜ். ஆமா ஆமா அப்படி அது வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும், பாலே இல்லைனாலும். இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ஸ் இருக்குல்ல, நம்ம விளையாடணும், எப்படி விளையாடணுங்கிறது நம்ம மேனேஜர் டிசைட் பண்ண தேவையில்லை. நம்ம எப்படி விளையாட போறோம்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் ஃபேன்ஸ், ஆப்போசிஷன் பிளேயர்ஸ் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஆடிக்கணும். ஓகேவா? அப்படியே நீ உன்னோட தாட் சொல்லிட்டே நம்ம இதுலயே பார்க்கலாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இப்படி பண்றாங்க. சோ அதுதான் ப்ரோ, குயிக்கா சொல்லிடுறேன், குயிக்கா முடிச்சிடுறேன். ரொம்ப பெருமையா இருந்தது. ஐ திங்க் நம்ம சூப்பரா ஆடணும். 11v11 கண்டிப்பா ஐ திங்க் நம்ம ஒரு வேற கேம் பாத்துக்கலாம். யூ குட் ஹவ் சீன் an Arsenal victory தான் நான் சொல்லுவேன். இன்னும் கோல்ஸ் போயிருக்கும்ல கண்டிப்பா. 11v11 அடிந்தோம்னா கண்டிப்பா ஐ திங்க். இன்னொன்னு வந்து ஐ திங்க் இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேம், இன்னும் நல்ல கேமா இருந்திருக்கலாம். இட் வாஸ் ஆல்ரெடி சூப்பர் கேம் ஆக்சுவலா. ஆனா ரெஃபரி வந்து கெடுத்துட்டான்னு என் ஒப்பீனியன்ல. ஐ திங்க் ரெஃபரி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த ரெஃபரிங் டிசிஷன். ஸோ அதுதான் லாங் ஸ்டோரி ஷார்ட், இதுதான் என்னோட கருத்து. அப்சல்யூட்லி ரெஃபரி வந்து அவர் என்ன பண்ணணுமோ அவர் கரெக்டா பண்ணணுங்கிறது பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். பட் ஆனாலும் நம்ம அதை பத்தியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது இல்ல. நம்மளுக்கு அகேன்ஸ்டா ஆச்சுன்னா நம்ம வந்து சாஃப்டா இருக்கோம், நம்ம வந்து சின்ன பசங்க மாதிரி விளையாடுறோம், அதனால வந்து அதெல்லாம் ஓகே, மேன் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளே திருப்பி பண்ணிடுவோம்னா அது ஏன் நீங்க எப்படி பண்றீங்கன்னு ஒரு இது வரும். கரெக்ட், அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம பேசுவோம்ல இன்னும் டீப்பா into the podcast. டீப்பா நம்ம என்ன சொல்ல போறோம் மறுபடியும். அவங்க சொன்னீங்க அடுத்த கேம் என்ன விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்களே டாக்டிக்ஸ் போட்டு குடுத்துட சொல்லிடலாம், அவ்வளவுதானே. நம்ம அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுப்போம் தான். முத்து நீங்க சொல்லுங்க முத்து, ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நீங்க ஸ்டார்டிங் லைனப், இந்த ஸ்டார்டிங் லைனப் அவே கேமுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த நம்ம விளையாடின ஸ்டார்டிங் லைனப் அஃப்கோர்ஸ் ரொம்ப வந்து ஸ்டார்டிங் லைனப் வந்து ஆப்ஷன்ஸ் ஏதோ 15 ஆப்ஷன் இருந்த மாதிரி அதுல இருந்து நம்ம 3 பேர் எடுத்த மாதிரி இல்லை. இருந்த 13 பிளேயர்ல இருந்து 11 பேர் எடுத்து ஆட வச்சோம், அவ்வளவுதான். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் லைனப் பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து லைக் பிஃபோர் த மேட்ச், கொஞ்சம் லவுடா பேசுங்க முத்து. ஓகே, பிஃபோர் த மேட்ச் நம்மளுக்கு இப்போ ட்ரா தான் கிடைக்க போகுதுன்னு நான் தெரிஞ்சதாலே ஐ வுட் ஹவ் பீன் ஸோ ஹாப்பி வித் தட். 1 point was because considering the circumstances, நம்மளுக்கு இப்போ 3 away games in a row, மிட் வீக் இட்டலி போயிட்டு வந்துட்டு, எஸ்பெஷலி சிட்டிக்கு அப்புறம் 1 day லேட்டராக விளையாண்டோம். So many things going into this, and also considering our injuries, I would have been delighted with 1 point. But obviously கேம் போன வேலை பார்த்தா இப்போ 1 point ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக தான் லாஸ் மாதிரி தான் இருக்கு, எஸ்பெஷலி லாஸ்ட் செகண்ட்ல கோல் போட்டது. பட் அதர் தன் தட் ஃபர்ஸ்ட் 11 லைக் ஸ்டார்டிங் 11 வந்து ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட். த ஒன்லி சர்ப்ரைசிங் சேஞ்ச் வாஸ் ஒயிட்டுக்கு பதிலாக கலஃபியோரி. பட் ஐ திங்க் தட் லுக்ஸ் லைக் இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் பிகாஸ் ஒயிட் ஹேட் சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ். சொன்னாங்க மேட்ச் ஸ்டார்ட் இதுல லைனப் அதப்பதான் சொன்னாங்க. ஸோ pretty much அதை எக்ஸ்பெக்டட் ஸ்டார்டிங் 11 தான், பிகாஸ் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி கேமில் ஸ்டர்லிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லாம் கொடுக்கறது சான்ஸ் இல்லை. இல்ல இதுல ஒரு கூட்டம், நம்ம கூட்டத்திலேயே ஒரு கூட்டம், நீங்க ஈத்தன் வானேரிக்கு இந்த மேட்ச்ல சான்ஸ் கொடுக்கலன்னு வேற கேட்டானுங்க. டேய் அவனை அப்படி ரெண்டா நசுக்கி பொட்டலமா வச்சு போட்டிருப்பானுங்க எல்லாம் சேர்ந்து போட்டு, அவன் எதுக்குடா இதுல சான்ஸ் கொடுக்கல. இது வந்து ஒரு 17 வயசு பையனை தள்ளிட்டு அது வாவ் லுக் அட் தி ஸ்ட்ரெngth ஆஃப் ஹாலண்ட்னு சொல்லிருப்பானுங்க. அது சொல்லிட்டு அது வேற லைக் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஃபுட்பால், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல ஒரு 17 year old கிட்ட வீரத்தை காட்டிட்டு இல்ல பி ஹம்பிள்னு வேற சொல்றான். அவன் சொல்றான். சோ அது வேற bro, அதெல்லாம் வருவோம் bro, அதெல்லாம் வருவோம் கண்டிப்பா, அதெல்லாம் வருவோம், நீங்க பேசுங்க. So அதான் basically first thoughts. Before the match I would have been happy, but now it just feels kind of like a loss. Absolutely. அரவிந்த், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு ரிவ்யூ ஷோல வந்தேங்க. எனக்கு நான் இந்த ஷோ கொஞ்சம்
ஒரு இது கொடுக்குறேனே, ஒரு கான்டெக்ட். ரெவ்யூ ஷோ பிளான் பண்ணும்போது அருண் bro வந்து அஹெட் ஆஃப் டைம் வந்து இதெல்லாம் அனுப்புவார், போல் மாதிரிலாம், யார் யார் எந்தெந்த டேட்லாம் அவைலபிள் அப்படின்னு. நான் முதல்ல இந்த டேட்டை பார்த்த உடனே சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம 3 பாயிண்ட்ஸோட வருவோம், வந்த உடனே நான் அங்க நிப்பேன் அப்படின்னு. அவ்வளவு கான்பிடென்டா இருந்தேன் இந்த கேம்குள்ள போறப்போ, கண்டிப்பா 3 பாயிண்ட்ஸ் எழுதி பேங்குக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு. டு பி ஆனஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் அந்த கோல் வந்தப்போ ஒரு யூஸ்வலா ஒரு சிட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு கோல் அடிக்கும் போது நமக்கு வந்து தோணும், ஆஹா திஸ் இஸ் த ஸ்டார்ட், 3-1 4-1 போய் முடியும், ஒரு கோல் அடிச்சா பெரிய விஷயம் அப்படின்னு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டப்போ ஐயோ எனக்கு மறுபடியும் மாடா அப்படின்னு இருந்துச்சு. ஃபீலிங்கே இல்ல. நேரா வந்துட்டல, ஓகே இப்ப நாங்க வரோம் பாரு அப்படின்னு. கேலஃபேரி கோலை எக்ஸ்பெக்ட் பண்ணியான்னு கேட்டா சத்தியமா இல்ல. பட் அந்த அந்த கோல் வந்து வாட் அ மொமெண்டம் சேஞ்ச் தட் வாஸ் அப்படின்னு. அந்த பாயிண்ட்ல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அவங்க கால்ல பாலே இல்ல. 2 திங்ஸ் அந்த இடத்துல, அவங்க கால்ல பால் இல்ல. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஐ ஃபீல் லைக் இந்த பாயிண்ட் இது வரைக்கும் யாருமே எடுத்துட்டு வரல அப்படின்னு. 6 மினிட்ஸ் அடிஷனல் டைம் இருந்துச்சு. 45 + 6 51. லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் செகண்ட் yellow கார்டு, டைமிங் 51 and 35 ஏதோ. if you எக்ஸ்ட்ரா டைமுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறது 35 செகண்ட்ஸ் பிளஸ். இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரா டைம்ல. அப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம ஆடணும். ஓகேவா? இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். பட் பார்டரிங் அந்த ரெஃபரிங் டிசிஷன்ஸ் அதெல்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 60th மினிட்ல இருக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் போனதே தெரியல அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து 60th மினிட், என்னன்னா இப்பதான் 60th மினிட்டே வந்திருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த பாயிண்ட்ல இருந்து திடீர்னு பார்க்கும்போது 85 மினிட்ஸ் டே கிளாம்ப் டவுன் டிஃபென்ஸ் மாதிரி, காத்து கூட உள்ள போகணும்னா நம்மள கேட்டுதான் போகணும். இந்த லெவலுக்கு நான் ஐ ஹவ் நாட் சீன் ஒரு ஆர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் in a very very long time. நான் பார்த்ததே இல்லடா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் against the big 6 rival and against Man City of all the teams away from home. இது வந்து ஒரு க்ளோஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அரவிந்த். லிவர்பூலோட ஐ திங்க் 1 man down ஜாக்கா ரெட் கார்டு வந்து nil-nil டிரா எடுத்துட்டு போடல. இட் வாஸ் க்ளோஸ் பட் this was better. This was better though. நீ ஜாக்கா சொல்றப்பதான் இந்த மாதிரி கேம்ல தான் ஜாக்கா இருந்திருக்கணும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். yes நானும் bro, நானும் ரெட் கார்டு அவன் மயிரா இன்னும் குடுக்குறியா குடுத்துக்கோன்னு ஒரு அரை விட்டுருப்பா ஜாக்கா போயிட்டு சும்மா அந்த டாட்னம்ல மிக்கல் ஆர்டெட்டா ஓடுவானே பின்னாடி, அந்த சீன் எக்ஸாக்ட்லி அதுதான். இதெல்லாம் பொலிச்சுன்னு விட்டுருப்பான் ஜாக்காலாம், இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தா. சோ பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்த கேம் வந்து திஸ் நாய்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் லுக் அட் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேம். இஃப் somebody says Arsenal are not going to win the league this season, great, come at me bro. அப்படிதான் அந்த இதுல தான் நான் இருக்கேன். It's our championship to lose. ஐயோ இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருங்க தலைவா 5 மேட்ச் இருங்க ப்ரோ. பட் அகைன் இது நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன்னா என் மேலதான் தப்பு. ஏன்னா given away at Villa, away at City, அந்த விஷயத்துல நான் சொல்லுவேன், ஒரு வெரி வெரி டஃப் ஸ்டார்ட்ல we have actually injuries வச்சு கூட நம்ம வந்து கடைசி 3 அவே கேம் 7 out of 9 points வந்திருக்கோம். அதுவே ஒரு பயங்கரமான விஷயம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் ஃபேவரிங்கா இருக்கு. சோ ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் until end of October. சோ பாப்போம் என்ன நடக்குது. Absolutely. And again நம்ம drop பாயிண்ட்ஸ் டிராப் பண்ண 2 மேட்சஸ்மே இந்த சேம் டைப் ஆஃப் ரெட் கார்டுக்கு போறோம். ஒரு ரெஃபரிங் ஒரு டிசிஷன் தான் வந்து கேமை இம்பாக்ட் பண்ணிருக்கு ஆக்சுவலா. சோ could have been like 5 out of 5 in the top start. Definitely could have been like a dream start. கடைசியில மேட்ச் முடிச்சிட்டு அந்த இதுல டேபிள போடுறப்ப அப்படிதான் இருந்துச்சு. டே நாங்க இருக்க வேண்டிய இடம் தான் அது, நீங்க இருக்கீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆனஸ்டா ஃபர்ஸ்ட் ஆச்சு என்னோட சைட்ல இருந்து வரணும்னா லைக் மேட்ச் போறப்ப நர்வஸா தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள போறப்போ ஓடகார்டு இல்லங்கிறப்ப நம்ம எப்படி விளையாடுவோம்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஹாலண்ட் கோல் போனதுக்கு அப்புறம் ஓகே ப்ராபப்ளி நிஜமாவே அந்த மாதிரி தான் ஆக போகுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா தான் இருந்தேன் அந்த பாயிண்ட்ல. பட் அதெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம ரெசிலியண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து அந்த டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அன்பிலீவபிள். ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் போட்டப்போ நாங்க அந்த மொத்த ஃப்ளோர் ஆர்சனல் ஃபேன்ஸ் 6 சிட்டி ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க கோல் போட்டதுக்கு அப்புறம் சிட்டி ஃபேன்ஸுக்கு கத்தினாங்க. அதுக்கு அடுத்தது 90th மினிட் வரைக்கும் சிட்டி ஃபேன்ஸ் வாயே திறக்கல. இந்த மாதிரி நான் சிட்டி ஃபேன்ஸ் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. லைக் சைலன்ஸ். எவ்ரி நம்மளுடைய பிளாக், எவ்ரி பிளாக் வாஸ் பீங் சியர்ட். ராயாவோட எவ்ரி சேவ் வாஸ் பீங் சியர்ட். மொத்தமா நம்ம ஒரு பால் கிளியர் பண்ணி அது மிட்ஃபீல்ட் தாண்டிடுச்சுன்னா திருவிழாவா கொண்டாடினாங்க எல்லாரும்.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த அட்மாஸ்பியரும் தாறுமாறா இருந்துச்சு. எண்டில் தான் வந்து த பெஸ்ட் பார்ட், எவ்ரிபடி வாஸ் ப்ரவுட். எனக்கு வந்து இப்போ என் புள்ள வந்துட்டு எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் ஃபுட்பால் விளையாடினா, இப்போ விமல் யோகநாதன் மாதிரி ஒரு பையன் ஃபுட்பால் விளையாடிட்டு அவன் வந்து ஒரு இது அடிக்கிறான்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதே லெவல் தான் இருந்துச்சு. லைக் அது வந்து பர்சனலா இருந்துச்சு. அந்த மாதிரி லைக் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் த பிளேயர்ஸ் அண்ட் வாட் தே டிட். டெஃபினட்டா சொல்லணும் அது. ஸோ ஓவரால்னா சூப்பர் ப்ரவுட். பட் அகேன் கேம் வைஸ் டாக்டிக்கலி டூ நம்ம என்ன செஞ்சோங்கிறது நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் தான். மறுபடியும் திருப்பி அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான கேம்லாம் நம்ம முன்னாடி போறப்போ சும்மா ஓகே நம்மளாலேயும் வந்து கங்கோவா ஆட முடியும்னு சொல்லிட்டு ஒன்னு ஓவரா கமிட் பண்ணிட்டு இந்த வந்து வித்த காட்டுற மாதிரி பால் விளையாடிட்டு சம்மாடி வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லாட்டி டிஃபென்சிவ்லி செம்ம மொக்கையா ஆடுவோம். அந்த ராப் ஹோல்டிங் மாதிரி ஆட்கள்லாம் வந்து டிஃபென்சிவ்லி தான் என்ன பண்றோம் நம்ம டிஃபெண்டர் தான் ஒரு ஐடியாவே இல்லாம ஆடுவோம். அந்த மாதிரி எல்லாம் ஆடி தர்மடி வாங்குவோம். அதுல இருந்து நாட் லைக் ப்ராபப்ளி த பெஸ்ட் டீம் இன் யூரோப் ரைட் நவ சிட்டிங்கிறது டெஃபினட்டா. அந்த மாதிரி ஒரு டீமை எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஹேமந்த் நீ சொன்ன மாதிரி சுத்தி ஒரே விஷயம் தான் பண்ணி நம்ம டோனட் ஆஃப் சேட்னஸ் நம்ம சொல்லுவோம். அதே பாதி டோனட் தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. மூணு அட்டெம்ப்ட் எடுப்பாங்க லெஃப்ட்ல. அகான்ஜி குவார்டியோல் இவனுங்க 3 பேர் தட்டினே இருந்தானுங்க, அவ்வளவுதான். அதுவும் அந்த டோக்கு வந்துட்டு அதான் டோக்கு கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரைட் பேக் ஒரு அண்டர் 30 ரைட் பேக்னா கஷ்டம் அவரு கொடுத்தான்னா அவன் அப்படியே திருப்பி உருட்டிக்கிட்டு தான் இருப்பான் பால். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் இதுவும் மொத்தமா வச்சுட்டு. ஸோ லைக் இந்த சைட்ல இருந்து இது பண்றாங்க, அந்த சைடு போறாங்க, சாவியா கொடுக்குறாங்க, திருப்பி இந்த சைடு வராங்க, இதேதான் பண்ணிட்டு இருந்தாங்க திருப்பி. கேட்டா வந்து நீங்க எடுத்து டிஃபெண்ட் பண்றீங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி டாக்டிக்ஸ் நம்ம ஆடல. அதுதான் வந்து அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு காண்டு. நம்ம வந்து 2 பேர் சொல்றீங்க இல்ல நம்ம ஒன் மேன் டவுன் நம்ம இன்னொரு ரெட் கார்டு வாங்கிருக்கணும். 9 மேன் வச்சுட்டு அவங்க இன்னும் ஈஸியா ஒரு 3 கோல் ஆட விட்டுருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம அப்படியே வழி விட்டுருக்கணும். அப்படியே மோசஸ் வந்துட்டு கடலை தாண்டறப்ப விரிஞ்சு தெரியுமா, அந்த மாதிரி நம்ம விரிச்சு விட்டுட்டு இப்ப உள்ள போங்க நீங்க போடுங்க, நீங்க போடாத கோல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுருக்கோம். அப்படி விட்டுருந்தா சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து என்னமோ வந்து ஏதோ பெரிய விஜய் டிவில அந்த மேல போறப்ப நீங்க இந்த படத்தை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்னு ஏதோ இன்டர்வியூ கேட்கற மாதிரி ஒவ்வொருத்தனையும் இப்படி பேச வச்ச மாதிரி ஒரே விஷயத்த பேசுறான். என்னடா நீங்க எதுக்குடா எனக்கு அதுதான் வந்து சரி ஓகே ரேட்ல ஆயிட்டீங்கடா, எனக்கு அது போறோம்டா, நீங்க ரேட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெப்பர் ரேட்ல ஆயிட்டானே ப்ரோ, சீட்லாம் உதைக்க ஆரம்பிச்சிட்டானே ப்ரோ. அவன் எவ்வளோ ஒருத்தர் வேற சொன்னா அந்த சீட்ல எல்லாம் ஆட்டட்டா உட்காந்துருப்போம், அதனால அப்படின்னா அதுதான் சொல்றேனே. லைக் இட் வாஸ் எப்படி சொல்றது, இதுல லிவர்பூல் வந்து இது பண்ணுவாங்க, லிவர்பூல் போய் சிட்டில எத்திஹாட்ல போய் ஜெயிச்சதே கிடையாது. அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நீங்க நான் உங்க லிட்டில் பிரதரா ட்ரீட் பண்ணுவேன், நீங்க அது வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்க நல்லது, அந்த ஏரியா விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா பிரச்சனை. கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி தான் இது ஓப்பனாவே. இப்ப இதுல அவங்க ஃபேன்ஸ் வேற அவங்க ரேட்ல ஆயிட்டு ப்ரோ நீங்க ரேட்ல ஆயிட்டீங்க, நீங்க நீங்க பெருமைங்கிற நீங்க தான் திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கீங்க, யாரா என்னடா சொல்றது அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனஸ்ட்லி வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் த பாய்ஸ். இது வந்து அதான் முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரிங் டெசிஷனா இருக்கட்டும் இல்ல ஃபவுலா இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, இது வந்து என்னுடைய விஷயம் என்னன்னா இது ஓவர் ஷேடோ பண்ணக்கூடாது நம்ம பசங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸோட வந்திருந்தோம்னா தாறுமாறா இருந்திருக்கும். பட் இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நம்ம 5வது கேம்லயே அவங்களை ஃபேஸ் பண்றோங்கிறப்போ பெரிய விஷயம். ஐ ஹாப்பிலி டேக் தட் 1 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல அதுல வேற ஒரு சில பேர் வேற பாட்டில் பண்ணிட்டோம். நீ இப்ப இந்த பாட்டில்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த ட்விட்டர்ல எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை, யூசேஜ் தான் பிரச்சனை. இல்ல இவனுங்க எல்லாம் நிறைய பேரு புது ஃபேன்ஸ், அதுதான் பிரச்சனை. புதுசா பாக்குறவனுங்க ஓ பாட்டிலா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அதுதான் அது ஆர்சனல் டூல் கிட்னு ஒன்னு இருக்கும், ஆர்சனல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்படி யோசிங்க, வாட் ஆர்டெட்டா டிட் எஸ்டர்டே ஆஃப்டர் தி ஃபைனல் விசில். ஹாலண்ட் சொல்லிட்டு இருக்கான் பி ஹம்பிள், அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போயினே. அங்க அரவிந்த் அவன் கிளாஸ் காமிச்சான், ஆர்டெட்டா ஷோட் கிளாஸ் ஓவர் தேர் பை நாட் ரியாக்டிங். அவ்வளவுதான் சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அவன் நீ வந்து அவன் கூட போய் ஏதாச்சும் சண்டை போடாம பெனி கேபின் கூட்டு போனான் அவன் பாட்டுக்கு, அவ்வளவுதான். நீ இன்ஃபேக்ட் அவனை அரை விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். பட் டே வாடா டே போயிடுறா இங்க இருந்து, நீ இங்க இருந்தா பிரச்சனை. அதான் சொல்றேனே, அங்கதான் ஷாக்கா இருந்திருக்கணும். பி ஹம்பிள்ல பொக்குன்னு வயத்திலே குத்திருப்பான், கவலையே படாம குத்திருப்பான். அதான் அங்கதான் அதுதான் வந்து ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. லைக் நீ அண்ட் தி வர்ஸ்ட் பார்ட் இஸ் ஹாலண்ட் வந்து அவன் எப்படி பிக் பண்றான் பாருங்களேன். இந்த மாதிரி அவனோட சின்ன சலீபா இப்ப கேப்ரியல் மாதிரி டெல் ஹிம் டு கோ ஹெட் டு ஹெட்ல இந்த மாதிரி போய் இந்த மாதிரி சொல்லுங்களேன்.
he's not doing that. He's a bully, அவ்வளவுதான். He's simple flat அதான் track bully எல்லாம் இல்ல. இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் bullying இருப்பாங்கல்ல, he is a proper bully. And I'll tell you what, kids இப்போ சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல, they see இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறது, it's a very very bad example. ம். You see Zlatan, Ronaldo, Messi, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, you will never see, have you seen them do this anywhere, disrespecting a manager இந்த மாதிரி after a game, Yeah. his hand and fuck off please, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதான். ஸோ அவனுக்கு வந்து அவன் சொன்னது எல்லாமே இருக்கட்டும். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நீங்க வந்து என்ன வேணா இது பண்ணிக்கோ. உனக்கு தெரியுது ஒரு சின்ன பையனை பிடிச்சி இது பண்ற, இவனை பிடிச்சி திட்டுற, அவனை பிடிச்சி திட்டுற, இவ வந்து rattled அவ்வளவுதான். இல்ல He இது got into his head, அவ்வளவுதான். அவனால எதுவும் பண்ண முடியல ப்ரோ அந்த கோல்னால. அதுக்கு வருமா அவனால எதுவும் பண்ண முடியல. இதுதான் அவனோட கேம். அவனுக்கு வந்து அதே அவனுக்கு பிடிஎஸ்டி வந்திருக்கும். போன சீசன் 2 கேம் வந்து அவனை நல்லிஃபை பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறமா அவன் நல்லிஃபை ஆயிட்டான். அவனால எதுவும் பண்ண முடியல. இந்த கேமுமே apart from that நம்ம goal, தப்பு அரவிந்த், அது நம்ம தப்பு. பட் we'll get into itல அந்த கோலுக்கு. இது அவன் அவன் பெருசா எதுவும் புடுங்கவே இல்லை கேப்ரியலை இந்த game. ஃபேஸ் பண்றதுதான். கேப்ரியல் ஃபேஸ் பண்ண முடியாது தான், பின்னாடில இருந்து அவன் பின்னாடி பால தூக்கி போட்டு போறான். எக்ஸாக்ட்லி எல்லாம் பொட்டத்தனம் சீரியஸா. அதுதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தைரியம் தான் நெஞ்சில குத்துறா, முதுகுல குத்தாது. நம்ம தலை டைலாக் இல்ல, ஏன்டா எல்லாருமே முதுகுல குத்துறீங்க. அவன் கரெக்டா மண்டையில சொக்காய போட்டதுக்கு அப்புறம் முதுகுல பால தூக்கி போட்டு போனான். ஆனா இதே நம்பாலே எவனோ ஒருத்தர் சாக்காலாம் இந்த மாதிரி பால தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு இப்படி அட்டம் பண்ணிருந்தா கூட வந்து மல்டிபிள் ரெட் கார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அவனுக்கு. விஏஆர்லாம் ஆங்கிள் புடிச்சு இன்னைக்கு ஒரு செக்மெண்டா அமைச்சிருக்கு பாருங்க ப்ரோ, மண்டே நைட் ஃபுட்பால்ல நடந்தது என்ன சிசிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளிப்பா போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. பட் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணல அதை பத்தி. பட் இதுதான் ஜென்ரலா நான் சொல்றேன். இதே வந்து நம்ம பிளேயர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே என்டையர் மத்த ஃபேன் பேஸ் எல்லாம் அப்படியே டோட்டலா இவங்க எல்லாம் இப்படிதான் செய்வாங்க, அப்படிதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து உருட்டு இருப்பானுங்க. பட் கேம்க்கே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். டிபோர்டேஷன் தான் ஷாக்காக. அதுவும் எங்க மறுபடியும் சுவிட்சர்லாந்து கிடையாது, அல்பேனியாக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அங்கே இருந்தாலும் வந்து நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா, சோ மூவிங் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தது முத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோல் போனது. என்ன உங்க ஃபீலிங் வந்து அந்த கோல் எப்படி விட்டோம்னு நினைக்கிறீங்க? I feel just like a one rare lapse of concentration. நம்ம டிஃபென்ஸ் யூஸ்வலாக லைக் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. பட் ஆஃப் சான்ஸ் இந்த மாதிரி எப்பயாச்சும் நடக்கிறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட் இட் வாஸ் இன் திஸ் கேம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் ஈவன் வென் வி ஆர் போத் 11 men and 10 men, நம்ம அது அந்த ஒரு மொமெண்ட் தவிர ஐ ஃபெல்ட் வி டெஃபினட் கம்ஃபர்டபிளி. அந்த டைம் ஐ திங்க் கலஃபியரை he just simply got sucked in by Savinho. அந்த ஒரு டர்ன்ல ஓபன் ஆயிடுச்சு. கோல்ட் ஃபீட் ப்ரோ, அவனுக்கு டெபியூ வேறல. இல்ல அதான் எனக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த இது பாக்குறப்பவே அந்த லீடிங் அப் டு தட்ல அது ஒரு மாதிரி வந்து அவங்களுடைய இது கிளீனா தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அந்த நம்ம வந்து அந்த இதுல சைட்ல தான் லெஃப்ட்ல தான் அவங்க வந்து நிறைய இது பண்றாங்க. ரைட்ல அந்த பாயிண்ட்ல கரெக்டா ஓபன் ஆனாம இவன் ஒரு பால் போட்டான். பட் அதுக்கு முன்னாடி லீடிங் அப் டு தட் கோலே ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து கேலஃபியோரி ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாங்கிறது ரொம்ப நல்லா ஓப்பனாவே தெரிஞ்சிச்சு. அவன் வந்து எவ்வளவு இதுவானா, எவ்வளவு பீட் ஆனா, ஒரு சில இடத்துலாம் ஒரு மாதிரி அந்த பேஸுக்கு வந்து அவன் யூஸ் ஆகல இட்டாலியன் இதுல இருந்து, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் மேவரிக்கா செஞ்சான். பட் ஆனா அதுவுமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியா தான் செஞ்சான் கண்டிப்பா. ஒரு சில இடங்கள்ல அவன் வந்து அந்த மேல ஓப்பனா ஓடி போறதா இருக்கட்டும். பட் த கேம் நீடட் இட், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு கொஞ்சம் அன்கேரக்டரிஸ்டிக் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு இது. அதுவும் வந்து கேப்ரியல் வந்துட்டு சலீபா அவ்வளோ ஈஸி, சாரி ஹாலண்ட் அவ்வளோ ஈஸியா விடுவாங்கிறதும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஹாலண்ட் அது ஏன்னா சி கேலஃபியோரி புஷ் அப் ஆயிட்டான். அவன் he got done by Savinho. அதான் Savinho he got done by Savinho. கேப்ரியல் வந்து அதை பார்த்துட்டு புஷ் அப் ஆயிருக்கான். சோ ஒரு ஸ்பேஸ் ஓபன் ஆயிடுச்சு, எது பண்ண முடியல. அது ஆக்சுவலா கேலஃபியோரி மிஸ்டேக் தான். ஆமா, அது கோல் பையன் வந்து ரிடீம் பண்ணிட்டான். கேலஃபியோரி மிஸ்டேக்னு I don't know if you can categorize it as a mistake. ஏன்னா இது வந்து virtue of center left backs going out of position constantly. அவனை வந்து இன்வெர்ட் பண்ணணும், வெளியே போகணும், இன்வெர்ட் பண்ணணும், வெளியே போகணும்னா அவன் ஒரு ஹியூமன் பீயிங் சைக்கிளை வச்சுதான் இந்த பக்கமா பட் அது கரெக்ட் தான் அரவிந்த். பட் he got done by Savinho ல, அந்த ஸ்கில் பீட் himல. அதுதான் நான் சொல்றேன், அந்த ஸ்கில் பீட் பண்ணி he got past him. அதுக்கப்புறமா தான் அந்த அழகா ஒரு பாஸ் போட்டான். அவனுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, சவினியோக்கு யோசிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்ல, எல்லாமே ஓபனா இருந்துச்சு அவன் கண்ணு முன்னாடி. ப்ரோ அந்த we have to give credit for that. செம்மையா போட்டான், சரியான பாஸ். அது ஆக்சுவலா அதான் சொல்றேனே, அவனுக்கு வந்து எதுவுமே ஓகே கரெக்டா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்ம விளையாடுறப்ப அந்த ஒரு இது சொல்றப்ப கோச் சொல்லுவான்ல, இவன் இங்க புல் பண்ணு, அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஓப்பன் ஆகும், டபார்னு ஒரு பாஸ் போடு அப்படின்னு. அவ்வளவுதான், அவன் கண்ணை மூடிட்டு அதை மட்டும் செய்யற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. புல் பண்ணா அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு, படார்னு ஒரு பாஸ் போட்டான்.
இந்த ஹாலண்ட் கம்நாட்டி வந்து உள்ளுக்குள்ள வந்து கோலை போட்டு போயிட்டான். பட் அதான் அது வந்து லைக் நல்ல finish கூட you cannot blame Haaland. நல்ல Superb finish, finish கண்டிப்பா நல்ல actually. finish. And 100th goal வர, so yeah, I mean credit where credit's due. 100 goals in இதெல்லாம் வந்து 104 games. நம்ம அவன் எப்படி செய்யறாங்கிறது எல்லாமே ஓகே அவன் பிஹேவ் பண்றான். பட் அவனுடைய அந்த கோல் ஸ்கோரிங் அபிலிட்டிங்கிறது லைக் நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுடா. Great player bro. அதெல்லாம் எதுவுமே bro, no doubt bro. Footballing ability no doubt. Great player. But a shitty human being. அவ்வளவுதான். Yeah, absolutely. So அதான் ஃபர்ஸ்ட் கோல் நம்ம அவங்க விட்டோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோமே அரவிந்த், நம்ம கோல், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து வார எவ்வளவு வேணா ப்ளேம் பண்ணலாம், நானும் ப்ளேம் பண்ணுவேன். இந்த கோல் வந்து எனக்கு என் டீமுக்கு அகேன்ஸ்டா போயிருந்துச்சுன்னா நானும் செம கடுப்பா இருந்திருப்பேன். ஃப்ரீ கிக் நடந்தது ஒரு இல்ல இடம். பட் நம்மளுக்கு அகைன்ஸ்டா போறப்ப நம்மள தானே இதுதான் ரூல்ஸ் ஆஃப் தி கேம் மூடிட்டு ஆடுங்க தான் சொன்னாங்க. ஐ மீன் நான் வந்து இந்த சேம் யார்ட் ஸ்டிக் ஃபார் வாட் கொடுக்கல நம்மளுக்கு 2 வருஷம் முன்னால, 1 வருஷம் முன்னால சாரி. இல்ல நீ முன்னாலேன்னு சொன்னா பல முன்னால இருக்கு. அவ்வளவு கவுண்ட் பண்ணிட்டே போலாம் நம்ம, அவ்வளவு இருக்கு. வாங்கின அடிகள் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். லைக் அதை இது பண்ணவே முடியாது. பட் அந்த கோல் வந்து எக்ஸெப்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆப்வியஸ் வார் எரர்ஸ்லாம் ஃபார் பார்ட்டி அந்த இடத்துல 3 against 1 ஃபவுல் வின் பண்ணி இந்த பாலை வச்சு ஸ்ப்ரே அவுட் வைட் அண்ட் தென் அந்த கோல் கிரியேட் பண்ண ஆக்ஷன் வந்து ஐ திங்க் இந்த கேம் வந்து இந்த கோல் அப்படின்றது அதுக்கு 1A 1B வந்து மிட்ஃபீல்ட் பிளே அப்படின்றது தான் 1B இருக்கும். தாமஸ் பார்ட்டி டர்னிங் பேக் த கிளாக் அப்படியே நீ ராட்ரியா நீயா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எடுத்துட்டு வந்த இந்த கேம், அந்த கேமுக்கு எடுத்துக்காட்டா பார்ட்டி அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து அந்த பழைய அத்லெட்டிகோ மேட்ரிட் பார்ட்டி அப்படியே உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டுட்டு சிமியோனி செல்ல புள்ளடா நானு இந்த இது நீங்க விளையாடுற கேம்ல நான் வந்து எக்ஸ்பர்ட்றாங்கிற மாதிரி ஆடினா மேட்ச் பார்ட்டி வேற லெவல். எவ்வளவு அத்லெட்டிகோ மேட்ரிட் டேஸ்க்கு போயிட்டானா ராட்ரி இன்ஜூர் ஆனப்போ சிட்டி பிளேயர்ஸோட அவன் தான் ரொம்ப பதட்டமா இருந்தான். உசுரவே இருக்கியாடா. அவங்க டீம்மேட்ஸ்ல they were teammates for one season. ராட்ரி வந்து அந்த டைம்ல வந்து லைக் பார்ட்டி கிட்ட இருந்தா நிறைய விஷயம் கத்துக்கிட்டான். அது கண்டிப்பா வந்து கோ ஆன் அரவிந்த். the goal so that goal was really good. And it reminded me a lot of அந்த கிரண் டியர்னியோட வெஸ்ட் பிராம் மேட்ச் ஆல்பியனோட ஒரு ரைட் ஃபுட்டட் கோல் அடிப்பான் ஸ்னோ கேம்ல. அதே கோலோட ரிவர்ஸ் வந்து இது லெஃப்ட் ஃபுட், அது கர்லிங் இன், இது கர்லிங் அவுட். எடர்சன் நோ சான்ஸ். இன்ஃபேக்ட் அந்த லைக் அந்த கோல் உள்ள போகும்போது கை ஹாவர்ட்ஸோட அந்த டிஸ்டன்ஸ்ல அவன் தெரியும், அந்த ஃபார் போஸ்ட்ல நின்னுகிட்டு இருப்பான். அப்படியே அவன் ஆடு வாயத்தோட அதே இதுலதான் நானும் வந்து எனக்கு அந்த கோல் ஷாட் எடுக்கும் போது அந்த கோல் மாதிரி தெரியல, அந்த உள்ள போக போகதான் தெரியுது ஓ ஷிட் அப்படின்னு அந்த கோல் போகும்போது. ஆக்சுவலா அது ஒரு கிளீன் ஹிட் மாதிரியே இல்ல ஒரு மாதிரி அடிக்கிறது பாக்குறப்போ அது ஒரு மாதிரி கிராஸா ஷாட்டா ஒரு மாதிரி செம்ம பிளேஸ் பண்ணான் ப்ரோ, செம்மையா பிளேஸ் பண்ணான். புக்காயோ சாக்கா செல்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு கோல் அடிப்பான் பாக்ஸிங் டே அன்னைக்கு. இல்ல அது வந்து ஓபனா தெரிஞ்சிரும் அது வந்து நம்ம கோல் ட்ரை பண்ணல அப்படின்ட்டு இது வந்து கோல் ட்ரை பண்ணா கண்டிப்பா. அதுதான் சொல்ல வந்தேன். லைக் தட் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒத்துக்கலாம், அது கிராஸ் ஷாட் கிடையாது அப்படின்னு. பட் இது வந்து சொல்ல முடியல கிராஸா ஷாட் ஷாட் தான் என்ன சொல்ல முடியல. ஐ திங்க் உள்ள போறதுக்கு முன்னாடி he started celebrating. அவன் ஷாட் இப்படி தான் அடிச்சான். ஆமா அவங்க வந்து இது பண்ணி தான் ஆரம்பிச்சான். அது லைக் இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் டு see அவன் செலிப்ரேஷன். அது நல்லா இருந்தது ப்ரோ அந்த கோல் அவன் கான்ஃபிடன்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நல்லா ஆட ஆரம்பிச்சான். சூப்பரா ஆடினான். அதுக்கப்புறம் சூப்பரா ஆடினான் அவன் வந்து அதுதானே அவனை வந்து இப்ப எப்படி சொல்றது, முதல் ஜின்செங்கோ வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி லெஃப்ட் பேக்கா ஆட விடுறோம்னா அவனுடைய டிஃபென்சிவ் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து கேப்ரியல் மேல எவ்வளவு பிரஷர் வருதுன்னு தெரியும். பட் ஆனா அவன் கொண்டு வர 1-2 விஷயத்துக்காக தான் நாங்க ஆட வைக்கிறோம், which could be game changing either way. பட் கலஃபியோரி அதே தான் செய்ய போறான் கண்டிப்பா. இந்த சீசன் ஃபுல்லா ஆடுறான்னா அவன் லெஃப்ட் பேக்ல இருந்து ஆடுறான்னா அதான் அவனுடைய ரோல், அதுதான் செய்ய போறான். சரியான டெபியூ. அந்த டிஃபென்சிவ் செக்யூரிட்டிங்கிறது பயங்கரமா இருந்தது அவங்க கிட்ட பாக்குறப்போ. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்றப்போ. அண்ட் த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவனுடைய மிஸ்டேக் அவனே ரிடீம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கோல்ல. ஏமன் செகண்ட் கோல், ரெண்டாவது கோல் வந்து என்ன ப்ரோ, அதுக்கு முன்னாலே ஒரு சூப்பர் கார்னர், அது இன்னும் ஈஸியா இருந்தது ஆக்சுவலா கேப்ரியலுக்கு. அது எப்படா விட்டேன்னு யோசிச்சா, டேய் செம்ம சான்ஸ்ரா. அதுல காமெடி என்னன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறேன் டோக் ஒன்னு நின்று இருக்கான் கேப்ரியல் பக்கத்துல. ஆமா கரெக்ட். என்ன பண்றீங்க டேய், இவன் மேல காலை வச்சு மெரிச்சிட்டு போயிடுவான்டா அவன், அந்த மாதிரியான ஒரு. ஸோ சரியான டெலிவரி சாக்கா அண்ட் ஆன் த மணி. ஆக்சுவலா கேப்ரியல் அதை அடிச்சிருக்கணும் ப்ரோ. அவனோட கேப்பபிலிட்டி, அவனோட
அபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். அவன் கண்டிப்பா அடிச்சிருக்கணும். அவனே வந்து யோசிச்சான் எப்பரா விட்டேன்னு. ம். அதே மாதிரி கார்னர் கிக் வந்தது. கைல் வாக்கர் ஏதோ கிள்ளி கிச்சி கிச்சு கிச்சி போட்டான் கைல் விளையாடுறாரு. வாக்கரு. டேய் இல்ல ப்ரோ, he thinks இல்ல he's Ben நம்ம White. அப்ப இல்ல he thinks he's Ben White. எக்ஸாக்ட்லி. அதுல நம்ம பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இவங்களும் அதே செஞ்சுட்டு ம். இது வந்து லைக் இப்ப இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பென் வைட் மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ணாம இவங்க பண்ணாங்க வச்சுக்கோங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் டிஃபெண்டிங். ம். இட்ஸ் த ஆர்ட் யா ஆஃப் டிஃபெண்டிங். பார்ட் கூட சொல்ல மாட்டாங்க. ஆர்ட் எக்ஸாக்ட்லி. ஆஃப் டிஃபெண்டிங் ஆர்ட்ன்றானுங்க. ஆமா கரெக்ட். ஆர்ட் ஆஃப் பிக்காசோ மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுருவானுங்க. ஆமா சோ அதான் சரியான டெலிவரி. சாக்கா அண்ட் கேப்ரியல் அகைன் ஹி லெஃப்ட் வாக்கர் ஃபார் டெட். ஆக்சுவலா அந்த கார்னருக்கு வாக்கருக்கு என்ன பண்ணுனே தெரியல. கம்ப்ளீட்டா விட்டான் அவன். கிச்சு அந்த கிச்சு கோல் விட்ட முட்டிக்கிட்டு இருந்தா அப்புறமா ப்ரோ அவன். அதான் சொல்றேன். அதுதான் சொல்லிட்டு இருந்தோமே. அது வேற இது போட்டாங்க. அந்த ஒரு படத்துல வடிவேலு வருவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன வெயிட் தூக்குற இதெல்லாம் இப்படியா வெயிட்ட தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் வருவான் மூக்குல வச்சு தெரியுமா? அதான் போட்டுட்டாங்க. வாக்கர் போய் டோக்கிட்ட போயிட்டு என்ன டிஃபெண்ட் பண்ற இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அடுத்து இவகிட்ட அட்லீஸ்ட் டோக்கு கிட்டயாவது மிஸ் பண்ணா கோல. இவன் வந்து நிக்கிறப்ப கரெக்டா போய் கோல போட்டு விட்டான். எனக்கு சரியான ஆமா. சிரிப்பு வாக்கர் மூஞ்ச பார்த்தோன்னே. சோ கோல் அடிச்ச உடனே ஆக்சுவலா வாக்கரோட லிப்சிங் பாத்தீங்கன்னா அவனே சொல்லுவான் இட்ஸ் மை ஃபால்ட்னு தான் சொல்லுவான் ஆக்சுவலா. அண்ட் சரியான சரியான கார்னர் ப்ரோ. உத்தமன் ஆயிடுவானா அவன்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சோ அகைன் நிக்கலஸ் ஜோவர் தலைவரே. எல்லா கேம்ல வந்து சீரியஸா சொல்றேன், எல்லா கேம்ல நம்மளுக்கு கார்னர்ல வந்து சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அண்ட் ப்ரோ சாக்காக்கு கிரெடிட் பண்ணும் ப்ரோ. அவன் டெலிவரி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. போன சீசன் நிறைய வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருந்தேன். பட் இந்த சீசன் எல்லாமே பின் பாயிண்ட். He has got 5 assists in 5 games. Yep. Second player to do it since Thierry Henry. So அதுல நம்ம பையன் என்ன மேட்டர்னா அந்த ரெண்டு டெலிவரியுமே எக்ஸாக்ட்லி சேம் டெலிவரி. எக்ஸாக்ட்லி சேம் டெலிவரி. ப்ரோ அததான் நான் சொல்றேனே. உள்ளுக்குள்ள ஃபார் போஸ்ட்க்கு இறங்குற பால் கரெக்டா வந்து ஒருத்தன் தலைய வச்சா போற அந்த இடத்துல நீ தெரியாம ஆமா. தலை வச்சா கூட கோல் போயிடுங்கிற மாதிரியான பால் அது. கண்டிப்பா. நம்மளுக்கு அந்த சைடு அட்டாக் பண்ணி ஜம்ப் பண்றது கை ஹாவர்ட்ஸ், இவன் கேப்ரியல், சென்டர்ல சலீபா. இது டே வாஸ் மேடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கார்னர்லாம் எவ்வளவு ஃபார் தி பிளாக் அவ்வளவுதான். கேப்ரியல் மார்டினெல்லி அங்க கோல் கீப்பர் பக்கத்துல. So that he's restricting that movement for the goalkeeper. பட் நம்ம அப்படி விளையாட கூடாது. பண்ணிருந்தாங்க. பட் நம்ம அது நீங்க சொல்லிடணும். ஓகேவா? நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கோம், நம்ம ஒத்துக்கணும். ஓகே நம்ம அந்த சைடு நம்ம மேல வந்து யார் வேணா இடிக்கலாம், மோதலாம். லெனோ வந்து மேல அப்படியே வாயிலே குத்தலாம், இல்லாட்டி வந்து அல்முனியா மேல படுத்துட்டு உருண்டலாம். ஏன்னா அதெல்லாம் நடக்கலாம். பட் நம்ம வந்து இப்படி செஞ்சோம்னா தப்பு. அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் தி கேம். அது என்ன ஸ்பிரிட்டோ தெரியல எனக்கு. அது ஸ்பிரிட்ட பண்ண முடியல. So அதுதான் ப்ரோ. ரெண்டாவது கேல் பியூட்டிஃபுல் கோல். ஜோவர் ஆல்ரெடி கிரெடிட் கொடுத்தாச்சு. மே தி கோல்ஸ் ஃப்ளோ from now till the end of the season from corner. இந்த கோல் வந்து இந்த கோல் வரதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கார்னர்ல அதே மாதிரி ஒரு கேப்ரியல் ஹெடர். அந்த ஹெடர் வந்து it will not be on target. பட் அந்த ரெண்டு கார்னரும் லிட்டரலா பால் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. சாக்காவோட டெலிவரி எக்ஸாக்ட்லி ரெண்டுமே ஒரே சேம் பால் டர்ன் ஆவறது கூட கர்ல் ஆறது கூட ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. அதே ரெண்டுலயுமே மார்டினெல்லி was a person was blocking வேற. ஆமா ஆமா எக்ஸாக்ட் சேம் தான் ப்ரோ. எல்லாரும் அந்த செட் பீஸ்ல அவங்களோட ரோல் சூப்பரா பண்றாங்க. அப்சல்யூட்லி within the laws of the game by the way. இதெல்லாம் சும்மா உடனே சீட்டிங் என்றானுங்க. these are within the laws of the game. என்னடா தப்பு பேசாரா? சீட்டிங் தான்டா அது. அப்படிதான்டா பண்ணுவோம். அப்படிதான் சீட்டிங் பண்ணுவோம். பேசிக்கா நம்ம ரெண்டு கோலும் கவுண்ட் பண்ணிர கூடாது. ஆமா கவுண்டே பண்ணிர கூடாது. 1-0 தோத்துறணும், 9 மேனோட முடிச்சிரணும். இல்ல அதான் 1-0 ல இருந்து 1-0 கம்மி 5-0 தோத்துறணும். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் வந்து அந்த நம்ம வந்து 9 மினிட் ஞாபகம் வந்துச்சு. ஒன் அதர் திங் பார்ட்டியோட பிக் கிரெடிட் வந்து he was on a yellow for the entire second half. And அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். ரெண்டு மூணு இடத்துல அவன் வந்து ஸ்லைடு பண்ண போவான் அந்த சென்டர்ல பால் வச்சிருக்கும் போது. அவனே அவன் கிட்ட சொல்லிக்குவான்னு நினைக்கிறேன். பிகாஸ் I saw him pull out of the action 2 or 3 times. ப்ரோ எப்பவுமே பார்ட்டி ரொம்ப ஹார்ஷா இருந்துக்கிறேன் ப்ரோ. பட் இந்த கேம்ல சீரியஸா பார்த்து அரவிந்த் ப்ரோ சொல்லிட்டே இருப்பாரு, அரவிந்த் ப்ரோ கேம்புக்கு வந்துட்டேன் நானு. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணா சத்தியமா லைக் I won't be angry with party at all. நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா அந்த அட்லாண்டா கேமோட சிட்டில ரிடீம் பண்ணிட்டான் ப்ரோ. சரியான கேம், சூப்பரான கேம். ஆக்டோபஸ் தான் லிட்டரலா அந்த நிக்நேம் கொடுத்திருந்தாங்கன்னா ஆக்டோபஸ் அந்த மாதிரி ஆடினா இந்த கேம். அப்சல்யூட்லி அது வந்து டினையே பண்ண முடியாது பார்ட்டி கிட்ட. ஸோ அடுத்ததுதான் கரெக்டா வந்து எல்லாமே போயிட்டு இருந்தது. ட்ரொசார்ட் ஃபர்ஸ்ட் எல்லோ ஓகே, அவன் வந்து ஷர்ட் புல்லுக்கு எல்லோ கொடுத்தாங்க. ஷர்ட் புல் வந்துட்டு அவன் வந்து ஏதோ டோக்கு இவன் அந்த எல்லோ கார்டு கூட இட் வாஸ் எல்லோ ஃபார் மைக்கேல் ஆலிவர் டு கண்ட்ரோல் தி கேம்.
8-10 ஃபவுல் வந்துச்சு, எதுக்குமே கொடுக்கல. 11வது ஃபவுலுக்கு நான் கார்டு கொடுக்க அவன் முன்னாடியே மைண்ட்ல வச்சுக்கிட்டான், அடுத்து யார் ஃபவுல் பண்றாங்களோ இல்ல கார்டு அது எல்லோ அவங்களுக்கு. தான் அரவிந்த். ஏன்னா அவன் சாதாரணமா ஃபவுல் பண்ணியிருந்தால கொடுத்துருக்க மாட்டான். அந்த ஷர்ட் புல் வாஸ் சோ கிளியர். எப்பயுமே ரெஃபரிஸ் டென்ட் டு கிவ் தட். இஃப் தே see that you are pulling the shirtல, அது ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவன் பக்கத்துல தான் இருக்கிறான், அது கொடுத்துருவானுங்க. இட்ஸ் a tendency அது ரெஃபரிஸ் கொடுக்கிறதுக்கு. தட்ஸ் ட்ரூ. பட் இந்த கேம் அது வரைக்கும் அபிஷியேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாண்டர்ட் படி அது எல்லோ கார்டா அப்படின்னா 50-50 தான் இன் மை ஒபினியன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்னடா இவன் ரூல்ஸே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான் போடா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ அதுக்கு அடுத்தது வருது. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எவ்வளோ 5 minutes எக்ஸ்ட்ரா டைமா 6 minutes எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்களா? 6 minutes எக்ஸ்ட்ரா டைம். 6 minutes எக்ஸ்ட்ரா டைம். ஸோ 51 minutes and 35 secondsல பால் வந்து நம்ம ட்ரொசாடி கிட்ட போகுது. ட்ரொசாடு வந்துட்டு பாலை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறான். இதுல முதல் கேள்வி என்ன கேக்குறாங்க, அவன் எதுக்கு கிளியர் பண்றான் பால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல 51 நிமிஷம் 30 செகண்ட் ஆகுது. அவன் பாலை தூக்கி அந்த சைட் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சது ஹாஃப். அவன் அதுக்கு பாலை தூக்கி அடிக்கிறான் பண்றான் விசிலுக்கு. And அவன் அது கூட பண்ணலையே. He was trying to மார்டினெல்லிக்கு பாஸ். yeah, he was playing him on. அவன் லெஃப்ட்ல மாட்டில. இன்னொரு விஷயம் சாரி அருண் ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் கிக் பண்றதுக்கும் விசில் ஊதுறதுக்கும் லெஸ் தென் a செகண்ட். பிளேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தாட், பிளேயர்ஸ் கத்துரு கொடுத்துருக்காங்க, விசில் அது ஆடுற வரைக்கும் லைக் கீப் பிளேயிங் ப்ரோ. இப்போ ப்ரோ உங்க பின்னால யாரோ இருக்கிறாங்க, எவ்வளவு நீங்க ரியாக்டே ஆகல, நீங்க ரியாக்ட் பண்ணல இப்போ சரியா? உங்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கே 1 செகண்ட் மேல ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பின்னாடி எனக்கு அது ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. புரியுதுங்களா? இந்த ரியாக்ஷன் தான் சொல்றேன் நானு. இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு நான்சென்சிக்கலா வந்து நான் என்னோட அத்தாரிட்டி வந்து இன்னைக்கு ஸ்டாம்ப் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், நான் என் கெத்து காட்ட போறேன், அந்த மாதிரிலாம் இல்லை. உன் மூளையை யூஸ் பண்றா மைக்கேல் ஆலிவர். சோ அதுதான் நான் சொல்றேன், வெரி புவர் கேம் மேனேஜ்மெண்ட் ஃபார் மைக்கேல் ஆலிவர். அங்கதான் இருக்கும் நினைச்சுக்கு. எனக்கு அங்கதான் லைக் ஓகே நீ பண்ற ஓகே. அவன் வந்து ட்ரொசாடும் அதான் சொல்றான், டேய் நான் காதுலயே வாங்கலடா விசில் அடிக்கிறது எனக்கு காது. நான் பாக்குறேன் அவன் கிக் பண்ற டைமும் மைக்கேல் ஆலிவர் வாயில வச்சு விசில் ஊதுற டைமும் ஒரே கிட்டத்தட்ட he had less than 1 second. less than a second bro. 0.45 or 0.84 seconds. அந்த இடத்துல வந்து அவன் கொடுக்குறான். ஆனா வந்து ட்ரொசாட் வந்து அப்படியே வந்து காதுலக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு பயங்கரமான வந்து இதெல்லாம் வச்சுக்கணும், அவன் காது வந்து ஷார்ப்பா இருக்கணும், அந்த மாதிரி வந்து கூர்மையான காதுகளை வைத்துக் கொண்டு கேட்டிருக்க வேண்டும் என்று ஒரு ரீசன் கொடுத்தார் மைக்கேல் ஆலிவர். சோ அது வந்து கிக் பண்றதுக்கு வந்து காலை பேக்கப் பண்ணிட்டான். பேக்கப் பண்ண காலை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இட்ஸ் நாட் லைக் a robot. பண்ணனும். அந்த கால் வந்து அப்படியே சாதாரணமா அதுவே ஸ்ப்ரிங் மாதிரி பின்னாடி வந்து அப்படி நிக்கணும். அப்படி அந்த இது பேலே டான்சர் மாதிரி ஒத்த காலை அப்படி தூக்கிட்டு நிக்கணும். அந்த நேரத்துல அதுக்கு கோல் பால் அடிக்கூடாது, அடிச்சா தப்பு இல்ல. சோ அதை அடிச்சதுக்கு 2வது எல்லோ அந்த இடத்துல. அதுக்கு அவன் ப்ரொடெஸ்ட் பண்றான். அவன் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஓகே, நீ ப்ரொடெஸ்ட் பண்ற எல்லாமே ஃபைன். அந்த இடத்துல அதுக்கு மறுபடியும் வந்துட்டு அங்க ஒரு சண்டை மாதிரி ஒண்ணு திருப்பி வந்து கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து நின்றுட்டு எல்லாரும் இது பண்றது. இதுல வேற see how they are begging, டேய் தப்பான எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்கிறத சொல்றான்டா அவன். அது ரிவர்ஸும் பண்ண முடியாத ஒரு டெசிஷன். வார் இன்டர்வீன் பண்ண முடியாது, எல்லோ கார்டுக்கு வார் இன்டர்வீன் பண்ண முடியாது, அவ்வளவுதான். கொடுத்ததுதான். ஆனா இதே மாதிரி இதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். அது ஒண்டி ஷூர். இதே மாதிரி இன்னொரு டெசிஷன் வராது. இதே பார்சிலோனாவோட நம்ம சாம்பியன் except if you are a team in red and white. red and obviously அது வந்து not Nottingham Forest, sorry. கண்டிப்பா இது வந்து இதுதான் கொடுக்கதான் செய்வாங்க. கொடுக்கறது கரெக்ட் தான், ஆஃப் கோர்ஸ் கொடுக்கதான் செய்யணும். இந்த மாதிரிலாம் வந்து எல்லோ கார்டு கொடுத்துதானே அவங்க செகண்ட் எல்லோ கார்டு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து நம்ம 10 மணா போயிட்டோம். ஹாஃப் டைம் உள்ள போனோம், எல்லாமே ஓகே. சரி வெளியே வந்தோம். ஹாஃப் டைம்ல இருந்து செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி நம்ம ரெஃப்ரியை பத்தி பேசுறது எல்லாமே ஓகே. எனக்கு செகண்ட் ஹாஃப் நம்ம விளையாடின பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கேம்குள்ள போறப்ப கிளீனா ஒரு விஷயத்தோட தான் பண்ணாங்க. நம்ம கிட்ட ஓடகார்ட் கிடையாது. ஸோ நம்மளால சென்டர்ல இருந்து பில்டப் பண்ணி பால் எடுத்துட்டு போய் போடுறதுங்கிறது முடியாது. நம்ம பீட் பண்ணணும்னா அவங்களுடைய விங்ஸ்ல தான் பீட் பண்ணணும். ஃபுல்லாவே எல்லாமே லாங் பால் தான் போட்டாங்க. லாங் பால் தான் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து நாக் ஆஃப் ஓகே, கையா வச்சு எடர் எடுப்பான், நாக் ஆஃப் பண்ணுவான், கூட இருக்கிற ஏதாவது பண்ணுவான் தான் பிளான். இப்போ 2 கோல் லீட்ல நம்ம இருக்கோம். நம்ம 2 கோல் லீட்ல இருக்கிறப்போ 3வது கோலுக்கு நம்ம போகணுமா இல்ல 2வது கோல் போட்டு ஈக்குவலைஸ் பண்றதுக்கு அவங்க வரணுமா? ஓப்பனா எல்லார்கிட்டயுமே கேக்குறேன். எனக்கு இந்த क्वेश्चनோட இதுவே புரியல. காமன் சென்ஸ் டெஸ்ட் பண்ற இந்த ஐக்யூ சேலஞ்ச் தான் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், காமன் சென்ஸோட சொல்லுங்க எல்லாரும், அவ்வளவுதான். நான் அந்த பதில் தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பேசுறதுக்கு. பட் இல்ல நம்ம அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், அட்டாக் பண்ணிருக்கணும்.
அதுதான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. நம்ம போய் அந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் வந்து who are not Arsenal fans who want Arsenal to lose. 10 பேர் இருந்தாலுமே அந்த நேரத்துல நம்ம போய் அட்டாக் பண்ணி ஓப்பனா ஆடி இருக்கணும். கேட்டா நீங்க தான் அவ்வளவு வருஷமா ஆன்டி ஃபுட்பால்னு மொரினியோ சொல்லுவீங்களே, இப்ப நீங்க ஆன்டி ஃபுட்பால் ஆடுறீங்களே. 10 பேர் வச்சுட்டு உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும் மறுபடியும் போயிட்டு எல்லாரும் 10 ம். பேர் ஃப்ரண்ட்ல போயிட்டு அட்டாக் பண்ணி ஓப்பனா குத்துங்கடாயா குத்துங்கடான்னு உட்காரணும். அதுதானே பேசிக்கா பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பண்றோம் அவ்வளவுதான். எனக்கு இல்ல அந்த மாதிரி இதுல தான் என்னன்னா இருந்துச்சு பாக்குறப்போ. என்னன்னா ஆர்சனலோட இப்போ ஆர்சனல் ஒரு டீம் பத்தி பேசணும்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பெஸ்ட் டிஃபென்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சஸ் இன் யூரோப், சாலிடா இருக்கிறாங்க. நம்ம ஏன் நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஆடக்கூடாது ஒரு எக்ஸாக்ட்லி 45 மினிட்ஸுக்கு? எக்ஸாக்ட்லி அண்ட் அதுதான் பெஸ்ட் வே வி தாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ரிசல்ட். அகைன் யோசிச்சு பாருங்க, நான் ரிசல்ட்னு சொல்லல, நான் வின்னு சொல்ல. ஏன்னா அந்த ஈக்குவலைசர் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் 45 to 60 வந்திருந்துன்னு வைங்களேன், நம்ம கேம் தோத்துருப்போம். ஷூரா தோத்துருப்போம். டிஃபரன்ஸ் நிறைய மாறி இருக்கும் கேம். நான் நேத்து கேம் பார்க்கல யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த கேம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து போயிட்டே இருக்கும். பாருங்க எக்ஸைட்டட் மைக்ல தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹோப் வி வின். பட் அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஹோப் வி வின். ஆனா இந்த கேம் எவ்வளோக்கு எவ்வளோ யூ ஆர் கோயிங் டில் 2-1, யூ ப்ராபப்லி ஹேவ் த பெஸ்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் அட் டிரா. அதுதான் நான் யோசிச்சேன். அண்ட் அதை எவ்வளோக்கு எவ்வளோ டிராக் பண்ணுமோ அவ்வளோ டிராக் பண்ணுங்கடா, அந்த மாதிரி தான் யோசிச்சேன். அப்சல்யூட்லி. நான் ஆக்சுவலா பப்ல இருக்கிறப்ப அதான் சொல்லிட்டு இருந்த பசங்க, டே முதல்ல 15 நிமிஷம் வந்து கோல் விடாம போயிட்டோம், இந்த மேட்ச் நம்ம என்ன வேணா செய்யலாம்டா. அந்த மேட்ச்ல 15 நிமிஷத்துல கோல் விட்டோம்னா முடிஞ்சிச்சு மேட்ச். அது ஒண்டி 60 வந்துட்டான். 60 வந்த அப்புறம் என் ஃப்ரெண்டு திரும்பி பார்த்தான், மேட்ச் நம்ம கையில தான், கவலைப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட தான் மேட்ச் இருக்கு, 60 தான் தாண்டிட்டோம்ல, அதுக்கு மேல நம்மள வந்து இது பண்ண பிடிக்கிறது கஷ்டம், அது அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ்லாம் இல்ல ப்ரோ. ஏன்னா எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் யோசிச்சேன், எனக்கு என்னடா டே ஐயோ தெரியல, எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல. பட் ஒரு ஆர்வமோட பார்த்தேன் அந்த கேம். ஆமா, எனக்கு வந்து அந்த 60th மினிட் தாண்டினப்போ ஓகே, அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனா நம்ம அமுக்கோண்டா அந்த மேட்ச்ங்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கு எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்ல. ஸோ தட் வாஸ் லைக் ரியலி ரியலி குட். பட் அகேன் அப்படியே போயிட்டே இருந்தோம். அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. மொத்தமா எனக்கு என்ன இருக்கிறதுலே பிடிச்சிருந்ததுன்னா, ஒருத்தன் கூட அவனுடைய வந்து பொசிஷன் விடல, ஒருத்தனும் அவனுடைய பொசிஷன் விடல, ஒருத்தனும் ஷேப்பை மெயின்டைன் பண்றதுலங்கிறது நம்ம என்னைக்குமே வெளியே வரல. வி வர் ஹாப்பி. இந்த அட்வென்ச்சரஸா ஏதாச்சும் பண்றதுங்கிறது, தூக்கி போட்டு பாலுக்கு ஓடுறேங்கிறது, அதனால ஒரு பொசிஷனை விட்டு ஆல்ரெடி எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒருத்தனை வேற விட்டோம்னா அதோட எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கவுண்டர்ல ஒண்ணு போவோம், கை வந்து பால் வரும், பாலை வந்துட்டு இவன் எடர்சன் மேல அடிப்பான், அதை அடிச்சு அது வந்து ஓகே கவுண்ட் ஆகலைங்கிற அடுத்த நிமிஷம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள 10 பேர் நிக்கிறானுங்க பின்னாடி. அந்த நேரத்துல வந்து அந்த இன்டென்ஸான மேட்ச்ல இவ்வளோ டயர்டா இருக்கிறப்ப வந்ததுங்கிறது எனக்கு அப்படியே வந்து ஹியர் 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 அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சில்லறையா சதற விட்டுட்டு இருந்தேன் நான் மொத்தம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து லைக் இந்த ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை இருக்கு, அந்த அந்த ஒரு ரெசிலியன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை வந்து டிஃபைன் பண்ணி ஆடின மாதிரி ஆடினாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த இதுல இன்னும் ஒரு பிளேயர் இது வரைக்கும் மென்ஷனே ஆகாத ஒரு பிளேயர், எனக்கு தெரிஞ்சு போன கேம் முடிஞ்ச பிறகு அப்படியே பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு அவன் கையில கொடுத்துருக்கலாம், இந்த நீதான்டா பிளேயர் ஆஃப் த சீசன் அப்படின்னு. யாரடா சொல்றேன்? டேவிட் ராயாவா? டேவிட் ராயா. I wanted to give a mention நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் பண்ணும்போது, பட் ஓகே இப்பவே சொல்லிட்டீங்க. லெவல் கேம், வாட் அ கோல் கீப்பர். நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்சனல் எக்ஸ்டி எல்லாம் ரொம்ப கம்மியா கன்சீட் பண்றாங்க, செம்ம டிஃபென்ஸ், ராயாக்கெல்லாம் வேலையே இருக்காது, ஜாலியா நின்றுப்பான் கோல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லா 11 vs 11 ஆடும்போது அப்படிதான் இருக்கு முக்காவாசி டைம். பட் அந்த 10 vs 11 ரெண்டு கேம்ல வேற லெவல் ப்ரோ. ஹி இஸ் சிங்கிள் ஹேண்டட்லி kept us in games. இது வரைக்கும் நம்ம 0 losses அப்படின்றதுக்கு ஒரே காரணம் அவன் டேவிட் ராயாவோட கீப்பிங். அப்சல்யூட்லி. அது மட்டும் இல்ல, அந்த ஷெட் ஹவுசரி டூ, லைக் அவன் பண்ணினது, பால புடிச்சுன்னு கீழே விழுந்தது எல்லாமே டைம் வேஸ்ட் பண்றது இல்ல, பட் டைம் வேஸ்ட் பண்ணனும் அவங்க எல்லாம். அந்த நேரத்துல டைம் பிரஷர் எடுக்கிறது கூட, அந்த கிராஸ் கிளைமிங்லாம் வேற லெவல் சீரியஸா. இதுக்கு ப்ரோ நான் ஒரு ஸ்டாட் வச்சிருக்கேன் டேவிட் ராயா பத்தி. நானும் வச்சிருக்கேன், நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஓகே, 45 சேவ் போன சீசன் வந்து 45 சேவ் ஃப்ரம் 69 ஷாட்ஸ். ஓகே, அண்ட் சேவ் பெர்சன்டேஜ் வந்து 68.1 போன சீசன். இந்த சீசன் வந்து 23 ஃப்ரம் 26 சேவ்ஸ், 88.5 சேவ் ரேட் பெர்சன்டேஜ். ஆல்ரெடி அன்பிலீவபிள் சேவ் ரேட் அண்ட் ஒரு பெனல்டி சேவ் பண்ணிக்கிறாங்க. Absolutely, it's ridiculous numbers.
இந்த இவன் இருக்கிற அவனுடைய ஃபார்ம் வந்து ப்ராபப்ளி இப்ப லீக்ல பெஸ்ட் கோல் கீப்பர் அவன் தான், சான்ஸே Yeah, கிடையாது. yeah. On form, yes. On Yeah, yeah. form, And- definitely. அண்ட் சிட்டியோட இந்த டிஃப்ளெக்டட் ஈக்குவலைசருக்கும் he got his hand. Yeah, ஆமா. yeah. Almost tried to divert it up. அது But கொஞ்சம் பாவம். unfortunately, அது அந்த ஒரு ஹாலண்டோட ஒரு ஹெட்டருக்கு ஒண்ணு வந்து கீழ இருந்து பால் அப்படி ஸ்கூப் பண்ணி விடுவான் ஒரு நிமிஷம். டேய் எப்படிடா அதை செஞ்ச? இல்ல அந்த ஸ்கூப் பண்ணி parrying it out. அவுட் Like usually கோல் கீப்பர்ஸ் parry பண்ணிட்டு எப்பயுமே ஒரு ஆப்போனன்ட் பிளேயருக்கு விழுவோமா, இது எல்லாமே parrying it out. இனியாக்கி கேனா அவன் பண்ண உருப்படியான வேலை. ரொனால்சன் இவனுங்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இவன் தான் சீரியஸா. அப்சல்யூட்லி. நான் சொல்றேன் ராயாவோட இது என்னன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சிட்டி ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் ராயா வந்து மொத்தமா வந்து 9 minutes 4 seconds எடுத்தான் கோல் கிக்ஸ்க்கு. ஓகேவா, 12 கோல் கிக் எடுத்திருக்கான் அவன். ஈச் ஒன் 45.3 seconds. ஓகேவா, இதனால வந்து பிரச்சனையா எடுத்து பார்த்தா சீசன்ல ஆவரேஜ் கோல் கிக் டீலே பார்த்தா சிட்டி தான் டாப்ல இருக்கானுங்க. 40 ஐயோ அல்ல ப்ரோ, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. சொல்லக்கூடாது ப்ரோ, சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்படி சொல்ல நீங்க மியூட்ல இருக்க அரவிந்த், மியூட்ல இருக்க. நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டிய டேட்டா தான் பார்க்கணும். ஆமா. பக்கம் பார்த்தா லைட் திருப்பாங்க, ஆமா, லைட் ஆமா. திருப்பாங்க, லைட் திருப்பாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு நீ என்னடா பேசுறீங்க. அதுல வேற இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம ஆடின செகண்ட் ஹாஃப் தான் ஆன் பால் வந்து இன் பிளே இருந்தது. இந்த சீசன்ல மேக்ஸிமம் ஏற்கனவே 35 நிமிஷம் பால் இருந்தது இன் பிளே. ஆனா இவங்க வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற பண்றாங்க. எனக்கு அதுதான், இது எல்லாத்தையுமே குறை சொல்லு கொண்டு வராங்க. பட் ஆனா அதை பேக் பண்றதுக்குன்னு ஒரு விஷயமே இல்லையே. எதை வச்சுடா பேக்? ஏதாவது இந்த மேட்ச்ல பார்த்தது வச்சு ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்ட நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ரெஃப்ரிங் பத்தி பேசுறது. ஏன்னா நம்ம வச்சுக்கிற மாதிரி ரெசிப்ஸ் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இதுல இது கூட வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்க இது பண்ணீங்க அது பண்ணீங்கன்னா எங்க எல்லாருக்குமே எவனாவது நாங்க வந்து ஒரு பிளேயர் டிரான்ஸ்பர் நடக்கிறப்ப கிளவுட்ஸ் பேட்டர்ன், காரோட லைசன்ஸ் பிளேட் எல்லாம் பாக்குறவன் நாங்க. நீங்க எங்க கிட்ட வந்து மைனர் டீடைலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அந்த ஒரு படத்துல வந்து என்ன தப்பு இருக்குன்னு சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா, டீடைலிங்ல. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் நம்ம பேசிக்கலி. சோ நம்ம கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது. சோ லைக் ஓவரால்னு பார்த்தா லைக் த அன்டில் தட் லாஸ்ட் கிக் ஆஃப் த கேம் அது எதுமோ வந்து லைக் ஒரு மாதிரி என்ன தெரியுமா எனக்கு ஆக்சுவலா லைக் ஐ ஹேட் டு அட்மிட் திஸ், பட் அந்த லாஸ்ட் கிக் போறப்ப ஐ ஃபெல்ட் a goal was coming. I hate to admit this. ஏன்னா லாஸ்ட் மினிட் லாஸ்ட் கோல் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கும்டா இந்த கம்மநாட்டிங்களுக்குன்னு ஏதோ தோண்டிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஆச்சு. எனக்கு அதுதான். நீங்க அப்படி சொல்றீங்களா 7 minutes அப்படின்னு நான் அதை பார்த்தப்ப யோசிக்கிறேன், 7 minutes எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 minutes வர சான்ஸே இல்லை. செகண்ட் 7 minutes அப்போ போடும்போது தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க கொடுக்குற இது வந்து ஆல்ரெடி டயர்டா இருக்கிற ஆர்சனல அந்த ஸ்டேக் வெல்டன் மாதிரி திருப்பி விட்டுட்டு விட போறாங்க அப்படின்னு. ஐ வாஸ் ஹோப்பிங் ஃபார் அ வின். நான் கோல் வரும்னு நினைக்கல, பட் ஐ வாஸ் அட் தட் பாயிண்ட் நீங்க எப்படி ஜெயிப்பீங்க ஐ டோன்ட் நோ அப்படின்ற ஒரு இதுலதான் இருந்தேன். அதே 7 minutes வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கல்ல. The ball was spent most time in the pitch in all of the games. So அதுவும் எனக்கு புரியல. வேர் இஸ் இந்த கால்குலேஷன்லாம் எப்படிடா போடுறீங்க? லைக் ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஐடியாவே இல்ல சுத்தமா. அதுதான் இது வேற சொல்லி வேஸ்ட் பண்ணா ஓகே ஒத்துக்கிறேன். இல்ல நமக்கு அகைன்ஸ்டா பண்றப்போ நம்ம சொல்லுங்க முத்து, நீங்க சொல்லுங்க, நான் அடுத்து பேசுறேன். 7 minutesலயும் ஸ்டாப் பண்ணல. கோல் வாஸ் ஆஃப்டர் 7 minutes வர. அதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு அகைன்ஸ்டா பண்றாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறப்பெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சனல் இப்படிதான் ஆடினாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க ஒண்டிக்கு இது பண்றீங்க. உங்க கிளப்பே இல்லடா டே. தாமஸ் குக் ஏரா கூட இல்லடா 30 வருஷம் முன்னால. எனக்கு ஞாபகமே இல்ல. பிரதர்ன்னு நினைக்கிறேன். நடுவுல பிரதர் ஏரா அது. அதான் சொல்றேன், இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதையே திருப்பி பண்ணா நீங்க ஏன் பண்றீங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு. இதுல இன்னொரு என்ன தெரியுமா சொன்னாங்க, கீழே விழுந்த பிளேயர் எல்லாம் அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு. 3 பேர் கிராம்ப்ல விழுந்துட்டு கீழே எந்திரிக்கவே முடியாம அந்த 3 பேரும் நம்ம ரிப்ளேஸ் தான் பண்ணோம். ஹெசூஸ் வந்து மார்டினெல்லிக்கு பதிலா வந்தான், கெலஃபியோருக்கு பதிலா சின்ன பையன் வந்தான், மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்தான், ஒயிட் உள்ள வந்து. எனக்கு அதான் புரியல, என்ன சொல்றீங்க? அப்ப அந்த பிளேயரு இல்ல, பிச்சில் இல்ல, வெளியே போயிட்டான். சோ ஜெனுவினா சப்ஸ்டிடியூட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் அங்கதான் விழுந்திருக்கான். மார்டினெல்லி தான் கீழே விழுந்தப்ப கடுப்பாயிட்டான். அதுல வேற மேட்ச் முடிச்சுட்டு எல்லாம் நான் சொன்ன மாதிரி வாய்க்குள்ள மைக் விட்ட மாதிரி எல்லாம் இன்டர்வியூ குத்துன்னு இருக்கானுங்க. இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க. டேய் எல்லாரும் ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஃபுல்லா வந்து தெரப்பி செஷன் மாதிரி தான் இருந்துச்சு சீரியஸா. பட் I'll give credit to Gundogan bro. ஆமா அவன் தான் ஒழுங்கா பேசினான் bro. அவன் தான் சொன்னா see they are 10 men,
இப்படிதான் ஆடுவாங்க. லைக் தே cannot do anything and I think they defended really well. I'll take my hat off Ilkay Gundogan. கரெக்டா Other சொன்னாங்க. than him எல்லாருமே வந்து immature, ரொம்ப immature. பெர்னார்டோ சில்வெல்லாம் என்ன பேசுறானே புரியல. அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு அந்த டீம் வந்துட்டு தோத்து போகணுமா அவங்க கிட்ட? எனக்கு அது நீ லிட்டரலா அத சொல்ற மாதிரி தான் இருக்கு. எங்க கூட ஜெயிக்க கூட இது பண்ண கூடாது, ஆமா. ஜெயிக்க கூடாது. இல்ல அவன் மறந்துட்டு இருக்கிறான் ப்ரோ. 10 vs 12 ன்னு அவன் மறந்துட்டு இருக்கிறான். அவன் 12 ஓட ஆடி இருந்தானுங்க அவனுங்க. அவன் 11 ஓட கூட இல்ல 12 ஓட ஆடி இருந்தானுங்க. நம்பர் 12 என்ன அவங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்திருக்கும்னா, மைக்கேல் ஆலிவர் வந்து அவன் ரெஃப்ரி ஷர்ட்டை கழட்டிட்டு சிட்டி ஜெர்சியை கழட்டி காட்டியிருந்தான்னா அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓஹோ நம்ம 12 இருக்கோம்ல மறந்துட்டேன் இல்லடா. அப்படின்னு. அப்ப கூட கடைசி வரைக்கும் ஷர்ட்டே அப்ப கூட மாத்தல. 12 அவங்களுக்கு நார்மல் தான்டா. நமக்கு 10 நார்மல், அவங்களுக்கு 12 அவ்வளவுதான். நம்ம அப்படிதான் விளையாடணும். ஒண்ணும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே டார்க் ஆர்ட்ஸ் இந்த ரெண்டு வேர்டை வச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுற மாதிரி பேசுறாங்க. பாத்தியா? அப்படி இந்த விரல் நடுவுல ஒரு சத்தம் வரும் எப்படிமா தெரியுமா விவேக்? எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இல்ல இந்த Amazon Prime சீசன்ல டார்க் ஆர்ட்ஸ் பண்ணவர் அவர்தான். ஒரு டைவ் கேவலமா அச்சானே நம்ம ஸ்டேடியம்ல எமிரேட்ஸ். அதுதான் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. சம்பந்தம் ஜாக்கா அவன் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயிடுவான். திருப்பி ஒரு டைவ் அடிப்பான். ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா டைவ் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய் நடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி டார்க் ஆர்ட்ஸ் பண்ணாங்க. ஆல்பர்ட் ஸ்டைன் அதே கேம் தான் ப்ரோ. அதே கேம் தான். சோ இவன் அந்த மாதிரி பண்றாரு. he has the audacity to say that நம்ம டார்க் ஆர்ட்ஸ் பண்ணுகிறோம். அதுதான் எனக்கு பிடிக்கும். உத்தம குதி மாதிரி பேசாதீங்கடா தயவு செய்து. அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதே இதுக்கு மேல எனக்கு எபிசோட் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கிடையாதுடா இது இந்த எபிசோட் மேல. இல்ல பட் மைக்கேல் ஆலிவர் பத்தி நான் ஒரு பாராகிராஃப் வெச்சுக்கிறேன். அது எப்ப பேசணும் நீங்க சொல்லுங்க, நான் வெச்சுக்கிறேன். அவனை பத்தி ஒரு பிளேயர் ரேட்டிங்ஸ் போடுவோம். சொல்லு. ஓகே. சோ மைக்கேல் ஆலிவர் பத்தி சொல்றேன். நீ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் ஒன்னு சொல்றேன். மைக்கேல் ஆலிவர் வந்து இது வரைக்கும் வந்து சிட்டிக்கு ரெட் கார்டு கொடுத்ததே கிடையாது. நமக்கு போன வருஷமே தெரியலையா அது கோவாச்சிச்சு கொடுத்தாங்க. எனக்கு ரெண்டாவது அதுதானே வச்சிருக்கிறேன். எனக்கு போன வருஷம் ரொட்ரிகோ ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபவுல் பண்ணான். கரெக்டா? ஏதோ ஒரு ஃபவுல் அத சொன்னா வேற வந்து இது ரொட்ரிக்கு போன சீசன் ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னு வேற வந்தானே. டேய் கழுத்தை பிடிச்சா ரெட் கார்டு தானே கொடுப்பாங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு 2 கழுத்தை கொடுக்குறோம் புடிச்சுக்கப்பா நான் சொல்லுவாங்க. வார் கிட்ட போய் வந்த ரெட் கார்டு ஆன் ஃபீல்ட்ல கொடுக்கல. அது எனக்கு அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் தி லாஸ்ட் சிட்டி ரெட் கார்டு. யார் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. 2 எல்லோ கூட ரெட் கார்டா மாறின பாரு எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கு முதல்ல எல்லோ வரணுமே. ராட்ரி வந்து 87th மினிட்ல வந்து ஒரு 28 ஃபவுலுக்கு அப்புறம் ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாங்க. அந்த எல்லோ கார்டு வந்து நீ அப்ப முதல் 27 ஃபவுல்ஸ்க்கு என்ன இது அப்படின்னா செல்ல புள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கேட்டா சொல்லுவாங்க அவங்க நாங்கெல்லாம் டாக்டிக்கலி அழகா ஆடுறோம்னு சொல்லிட்டு. நீ சொல்லு ஆலிவரை பத்தி. நீ இங்கதான் ஆலிவர் பத்தி நான் சொல்றேன். ஆலிவர் அண்ட் சிட்டியோட லவ் டைரக்ட் லைன் தான் இது. செப்டம்பர் 2023ல மைக்கேல் ஆலிவர் அண்ட் 4 ஒபிஷியல் வந்து UAE போயிருக்காங்க. 20K ஃபார் ரெஃபரிங் அ சிங்கிள் கேம் வேர் இவங்கெல்லாம் 1.5K வாங்குறாங்க போல ஒரு மேட்ச் ரெஃபரி பண்றதுக்கு. ADNOC லீக், UAE லீக், அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி இது பேரு. ஓகே. ஓனர் யார் தெரியுமா? ஓனர் யார்? கெஸ் பண்ணுங்க. மேன் சிட்டி ஓனர் தானே? மேன் சிட்டி ஓனர் தான். மேன் சிட்டி ஓனரா இருக்காது, வேற யாராச்சும் இருக்குமோ அப்படி நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அந்த மாதிரி சோ மேன் சிட்டி ஓனர் தான் வந்து பிரசிடென்ட். போர்ட்ல இருக்கிறவர் வந்து நம்ம இவரு அந்த மேன் சிட்டி அடிக்கடி வருவார்ல கல்தூன் அல் முபாரக். கல்தூன் the guy with the glasses, அவர் தான் வந்து போர்ட் மெம்பர். ஓகே. அண்ட் இப்போ என்ன காமெடினா பார்சிலோனா வந்து 2001 to 2018 they were charged with refereeing வந்து பேயிங் ஆஃப். அந்த டைரக்டர் அந்த டைம்ல இருக்கிற டைரக்டர் தான் இப்போ மேன் சிட்டியோட டைரக்டர். ஓகே. ஆல்ரைட். இன்னொன்னு கேளுங்க. மைக்கேல் ஆலிவர் வந்து இந்த சீசனே சொல்றேனே, இந்த சீசன் வந்து போன வாரம் டாமினிக் சோபர்ஸ்லை பால் வெளியே அடிச்சான். லிட்டரலா அந்த சைடு அடிச்சான் ஃபீல்டுக்கு. யூஸ் ஆன எல்லோ கார்டு கொடுக்கல. ஓகே. போன சீசன் இதே கேம் ஒஃபிஷியேட் பண்ணா அரவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி மேட்டேயோ கோவாச்சிச் வந்து இது என்னன்னா ஒரு லெக் பிரேக்கிங் டேக்கிள் இஸ் ஓகே தென் கிக்கிங் த பால். நீ என்ன சொல்ற? நீ கேம் ஆரம்பத்திலேயே ஒரு ரெட் கார்டு கொடுத்தா அப்புறம் கேம்ல என்ன என்டர்டெயின்மென்ட் இருக்க முடியும்? ஆமா அதான் கரெக்ட். அண்ட் இதுக்கு வந்து அவன் தோஸ்து மொட்டை மண்டைய ஹவார்ட் என்ன சொல்லிக்கிறான்னா
மைக்கேல் ஆலிவர் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து செகண்ட் இயர்ல கொடுக்கல. he was upholding the entertainment factor of the game, upholding the spirit ஆமா of the game. அதெல்லாம் நம்ம ஆமா ஒத்துக்கணும். இதே ரெஃப்ரி போன சீசன் வந்து லிவர்பூலுக்கு பெனல்டி கொடுக்கல ஆன்ஃபீல்ட்ல. டோக்கு வந்து முதுகுலே அச்சானே மெக்காலிஸ்டர் முதுகுல, ம். அது கொடுக்கல. கிரீலிஷ் ஹேண்ட்பால் அகேன்ஸ்ட் செல்சி ஆஃப்டர் பாமர் ஃப்ரீ கிக் ஞாபகம் இருக்கா? ம், ம். சேம் 4 officials for that game went to FA UAE. Cup semi-final. சேம் ஃபார் அதே 4 officials தான் அந்த UAE போயிருக்காங்க அந்த கேம் FA Cup செமிஃபைனல். ஸோ நான் வந்து இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவேன். he should not referee certain games. if அவன் வந்து காசு வாங்குறான்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், have someone else to do it. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நல்லா நார்மல் Facts ரூல்ஸ். about உனக்கு and ரூல்ஸ் தெரியல. credit to Arsenal TV UG from TikTok. அவங்க கிட்ட இருந்து தான் பிடிச்ச இந்த மாதிரி ஸ்டாட்ஸ். உனக்கு ரூல்ஸ் தெரியலடா, நான் போய் ரூல்ஸ் கத்துக்க வேண்டியிருக்கு. உனக்கு ரூல்ஸ் தெரியல. இதெல்லாம் Correct, நான் இதெல்லாம் football சொல்லக்கூடாது. பார்க்கக்கூடாது. கரெக்ட், ஃபுட்பால்ல அதெல்லாம் ரூல்ஸ் சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பட் எஸ், அந்த ஒரு கருத்தோட நம்ம இந்த ரிவ்யூ முடிச்சுப்போம். அடுத்தது பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். கரெக்டா முத்து, டேவிட் ராயா உங்களுக்கு தான் கொடுக்குறேன் கிங் ஆஃப் த மேட்ச். Probably like 9.5. Can't say anything bad. எல்லா கிராஸையும் கலெக்ட் பண்றான். So many saves. மறுபடியும் கொஞ்சம் லவுடா பேசுங்க முத்து. Okay, so many crucial saves, எல்லா கிராஸையும் கலெக்ட் பண்றான். லைக் இந்த கேம்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை பிகாஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கேம். பட் அதர்வைஸ் லைக் லிட்டரலி ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ். 9.5 2 கோல் போனாலுமே வந்து 9.5 பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி வந்து 2 கோலோட நிறுத்தி நீ 10 பேரோட விளையாடுறப்ப 2 கோலோட நிறுத்தினதுக்கு சேவ்ஸ் நல்ல சேவ்ஸும் பண்ணாம. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்க அடிச்ச எல்லா லாங் ஷாட்டையும் ஹிடன் பேரி பேக் ரீபவுண்ட் பண்ணி கொடுக்காம அவங்க அதுதான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த குவார்டியோல் ஷாட்டா இருக்கட்டும், இந்த ஷாட் எல்லாமே அதான் ட்ரை பண்ணாங்க. சூப்பர், லைக் வேற லெவல் கோல் கீப்பிங் ஃப்ரம் ராயா. 9.5 வெல் டிசர்வ். ஹேமன் கலஃபியோரி அவன் ரிடீம் பண்ணிட்டான் ப்ரோ அவன் கோலுக்கு. அண்ட் என்ன சொல்றது, கொஞ்சம் நர்வஸா இருந்தான், நர்வஸ் எனர்ஜி மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமா செவினியோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா சைலண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். I'll give goal and yeah, good defense performance. அதுக்கப்புறமா I'll give Calafiori 7.5 8 bro. 8 as justified. கண்டிப்பா 8 கொடுக்கலாம். அடுத்து நான் கேப்ரியல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 1 season 2 seasons முன்னாடி கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. கேப்ரியல் ஒரு டாக்கிளுக்கு போறான்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஏதாச்சும் வந்து பயங்கரமா பண்ணிட போறான்னு. அந்த ஒரு டாக்கிள நீ வந்து முரட்டுத்தனமா தான் டாக்கிள் பண்ற, ஆனா அந்த டாக்கிள மாட்டிக்காம எவ்வளவு அழகா பண்ண முடியுங்கிறதுல தான் நீ எவ்வளவு ஒரு நல்ல டிஃபெண்டர்னு இருக்கு. கேப்ரியல் வந்து இப்ப வந்து நம்ம பிளேயர் சொல்லுவோம், ஜார்ஜினியோ வந்து ஆர்டெட்டாவோட பிரெயின், ஓடகார்டு வந்து ஆர்டெட்டாவோட பிரெயின். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம்ல வந்து ஆர்டெட்டாவோட அந்த மசில், அந்த பிசிக்காலிட்டி என்ன கொண்டு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறானோ அதோட பெர்சானிபிகேஷன் தான் கேப்ரியல். அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் எவன் கடுப்பானானோ இல்லையோ அவன் தான் இருக்கலே கடுப்பானான். ஏன்னா ஹி நியூ ஹாலண்ட உள்ள கூட விடக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியும். உள்ள விட்டாங்கிறது யூ குட் see how pissed he was. அதை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து அந்த ரிடம்ஷன் பண்றதா இருக்கட்டும், அவன் அந்த நீங்க சொன்ன மாதிரி கார்னர்ல கோல் விட்டப்ப அவனுக்கு இருந்ததா இருக்கட்டும், கோல் போட்டதுக்கு அப்புறம் he showed again why he is like probably like you know அந்த பெஸ்ட் டிஃபெண்டர்னு இந்த லீக்னு நம்ம பேசுறப்போ எல்லாருமே வந்து எந்த இப்போ டாட்னம் ஃபேன்ஸ் போட்டோம்னா வேண்டவேன் அண்ட் ரொமேரோ ஆர் பெட்டர் தான் கேப்ரியல் அடிப்பாங்க. யுனைடெட் ஃபேன்ஸ் கிட்ட அந்த குல பகவதி ஒருத்தர் இருக்கானே தவகலை மாதிரி குதிப்பானே, அவனை வந்து இது இப்படிம்பாங்க, பெரியாள் அப்படிம்பானுங்க. இதை விட்டுட்டு இவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்ப அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஜெனுவினா ஃபுட்பால் பாக்குறேன்னா உனக்கு வந்து லைக் இந்த 2 பேரும் எப்படி வந்து இப்போ இது பண்றாங்க, எப்படி டவ்டெயில் பண்றாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை, 2 டிஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது கிளீனா தெரியும். கேப்ரியல் வாஸ் மான்ஸ்டர், லிட்டரலி லைக் அன்பிலீவபிளி குட். அவனுடைய கான்சென்ட்ரேஷன்ங்கிறது குறையவே இல்லை அந்த த்ரூ ஆஃப் த மேட்ச். அந்த கோலுக்கு அப்புறம் அன்பிலீவபிளி குட். அது கிவ் him a 9 on 10 ஈஸிலி. அந்த 9 on 10 நான் கண்டிப்பா கொடுப்பேன். 9.5 ஏன் கொடுக்கலன்னா ராயா ஜஸ்ட் adjust him out by a little. அந்த கோல்மே வந்து மான்ஸ்டர் கோல், பட் ராயா ஜஸ்ட் adjust him out. அதனால தான் நான் 9 கொடுப்பேன். அரவிந்த் சலிபா. டிபிக்கல் சலிபா கேம் வந்து இந்த கேம்ல ஐ டோன்ட் நோ இஃப் காட்ட முடிஞ்சுதா அப்படின்னு. ஹெட்டருக்கு கொஞ்சம் ஈஸியா பீட் ஆவறான்ல. லைக் அவன் வந்து அவனோட பொசிஷன்ஸ்ல வந்து ஹீஸ் குட் 1-on-1 டிஃபெண்டிங். அண்ட் அந்த அது போச்சு அப்படின்னா when crosses keep coming in, at the judgment factor இல்ல is expecting somebody else to come and collect, or Raya to come and collect the ball. என்ன I'm not able to put a pin on that. I think I know what it is. நான் சொல்லிக்கிறேன் குயிக்கா. I think he just does enough to put the striker off the header also. அதுதான் அவன் பண்றான். And
ப்ரோ இல்ல அது ஜம்ப் பண்ண முடியாத ஹாலண்ட் அவனை புடிச்சிட்டு இருக்கிறான் ப்ரோ. அது நான் ம், பார்த்தேன் ஒரு ம், ஹெடர் ம், டைரக்டா ராயாக ம், அடிப்பான்ல, அதுதான் ம். நான் கவனிச்சேன். he இல்ல just அது does இன்னொன்னுமே enough. லைக் ஹெடர்ல இன்னொரு 2-3 ஹெடர் ஹாலண்ட் அவன் மேல ஏறி ஒரு ஹெடர் எடுப்பான். லைக் ம் அது வந்து லைக் ஒரு மாதிரி அந்த ஹெட்டிங் ஒண்டி தான் அவனுக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஒரு பெரிய டெஃபிஷியன்சியா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சலீபாக்கு. ஆனா நாட் அ பேட் டெஃபிஷியன்சி, பட் அவன் ஓவரால் பிளே கம்பேர் ஓவரால் பண்ணும்போது அவன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுக்கு அது வந்து கொஞ்சம் தனியா ஓப்பனா தெரியுது ஒரு மாதிரி. இவன் இந்த இது சாரி இருக்கு. சாரி அருண். No, that's okay. The good thing வந்து his அவனுடைய ஹைட் ஃப்ரேம் வந்து அண்ட் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஸ் him in a way in most cases. ஹாலண்ட் ஆப்வியஸா அவனோட இன்னும் கொஞ்சம் டாலர். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சு. Rather than I thought he had a decent game. எதுவும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணல. நீட்டா முடிச்சு விட்டான் டிஃபென்ஸ் அவனோட சைட்ல. இந்த செகண்ட் கோலுக்கு அவன் ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அந்த கார்னர்ல இருந்து வந்து உள்ள வந்ததுக்கு ஒரு மாதிரி It's a பின்னாடி ping pong goal, bro. And the goal, that was the only way City were going to score. Ping pong goal. அது வந்து கரெக்டா அவங்க கால்ல போய் விழுது கோல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கோல் எல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ரைட் பிளேஸ் ரைட் டைம் ஜான் ஸ்டோன்ஸ் அவ்வளவுதான். பட் ஃபார் வாட் இட்ஸ் வர்த் எனக்கு வந்து 7 on 10 இந்த கேமுக்கு அவனுக்கு 7.5 குத்துப்போம். அவ்வளவு நேரம் வந்து முக்கி டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல, அதுக்காக குத்துப்போம். டேக் த 25 rupees. எஸ் முத்து டிம்பர். ஸோ டிம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஹி டிடன்ட் ஈவன் கம்ப்ளீட் ஒன் பாஸ், அதெல்லாம் இங்கே மேட்டரே இல்லை. ஆமா he was one of the top 3 players of the game மாதிரி தான் எனக்கு. he completely locked down டோக்கோ. அந்த சைடு ஒன்றுமே பண்ண முடியல டோக்கோவால். டோக்கோ ஆப்வியஸ்லி அண்டர் 30 இஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங், பட் ஸ்டில் லைக் எஸ்பெஷலி ஆஃப்டர் ஏசிஎல்லேருந்து வந்துட்டு இப்போ கண்ட்ரிஸாக எவ்ரி கேம் வரை இப்போ ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இந்த கேம் லைக் வேறு சைட்லேயும் விளாண்டுருக்கான். அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ லைக் ரியலி ரியலி குட். Obviously cramps இல்லனா I think he would have finished the whole 90 as well. Yeah, கண்டிப்பா cramps இல்லனா கண்டிப்பா he would have finished the 90 minutes. So I would like give 8.5. Yeah, justified 8.5 கண்டிப்பா justified. ஹேமந்த், தாமஸ் பார்ட்டி சரியான கேம் ப்ரோ. இந்த தாமஸ் பார்ட்டி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த தாமஸ் பார்ட்டி தான் வந்து அரவிந்த் ப்ரோ சொல்ற மாதிரி ஆடினான் ப்ரோ கரெக்டா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா ஸோ அவன்கிட்ட இருக்கு இது ஆக்சுவலா ஹி ஹேஸ் திஸ் இஸ் இன் திஸ் லாக்கர். அவன் ஏன் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்றான்? கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா ஆடுவான் ப்ரோ சில கேம். அது எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேன். ஆப்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, லெத்தார்ஜிக்கா பாஸ் போடுவான். எனக்கு அங்கதான் கடுப்பாகும். ஐ திங்க் ஹி ஹாஸ் டு கட் தட் ஆஃப். அண்ட் அது அவன் வந்து எல்லா கேமும் கொஞ்சம் சீரியஸா ட்ரீட் பண்ணணும்னு தோணுது. எல்லா கேமையும் சீரியஸா ட்ரீட் பண்ணானா அவன் சீரியஸ் ஆகி படுத்துப்பான். இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்ப மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் ஜாலி காமிச்சாதான் அவன் வந்து கேம்ல வந்து இது ஃபுல்லா நிப்பான். கரெக்ட் தான். எனக்கு பயந்துட்டே இருந்தேன், எல்லோ கார்டு வேற வாங்கிட்டான். அந்த சேலஞ்ச் அவன் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. பிகாஸ் சம்மன் சோல்ட் சம்மன் ஷாட் ட்ராஸ் ஆடுன்னு நினைக்கிறேன். யாருக்கோ அசிங்கமா பாஸ் போட்டான். அவன் அந்த டேக்கிள் பண்ணலன்னு வைங்களேன், ஆக்சுவலா அது கவுண்டர் போயிருக்கும். ஸோ அவன் அந்த டேக்கிள் பண்ணிருக்க வேண்டியான டேக்கிள். அண்ட் I'll give பார்ட்டேக்கும் நான் 8.5 கொடுப்போம் ப்ரோ. வெரி வெரி இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி பார்ட்டே. கண்டிப்பா 8.5 ஜஸ்டிஃபைட். அடுத்து நான் டெக்லன் ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து டெக்லன் ரைஸ் ஃபார்ம்ல இல்ல, டெக்லன் ரைஸ் நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க மேட்ச். அதுவும் அந்த ரெட் கார்டு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே பெரிய லவுட் ஸ்பீக்கர் இந்த இதுல ஊர்ல எல்லாம் காலையில வந்து சாமி பாட்டு போடுறப்ப வந்து ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர்ல ஓ அப்படின்னு கத்தும். அந்த மாதிரி கத்திட்டு இருந்தாங்க எல்லாரும். இங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்லாம் என்ன செய்யணும், அவன் வந்து இப்படி பால் எங்க பிரேக் பண்ணணும், எங்க இது பண்ணணுங்கிறது அந்த கேம்ல வேற லெவல்ல காமிச்சா ரைஸ் வாஸ் லைக் அந்த ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வை லைக் அந்த சென்டர்ல நம்ம பார்ட்டி வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்து பிளே இனிஷியேட் பண்றது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், அதே மாதிரி டெக்லன் ரைஸ் வந்து அவங்கள ஸ்டாப் பண்றதுல பயங்கர ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி இருந்தான். ஸோ லைக் அதுல வந்து he was unbelievably good. டெக்லன் ரைஸ் கண்டிப்பா 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் இது. லைக் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் வாட் ஐ சா. கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவ் சைன்ஸ். இது அவனுக்கு வந்து கொஞ்சம் பாஸ் இப்படி போட்டு அப்படி போட்டதுல இருந்து ஒரு மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தானுங்க. இந்த மேட்ச்ல வந்து ஓகே டெக்லன் ரைஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டான். ஸோ 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் சாலிட். அரவிந்த் மியூட்ல இருக்க. இந்த கான்வர்சேஷன் தான் ஐ திங்க் எனக்கு பார்ட்டியோட இதுவுமே ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு வாங்கல்ல. இது வந்து பர்சானிஃபைஸ் கிளாஸ். எவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்ட்டியை பத்தி இப்படி பேசுறதுக்கு நீனு. எனக்கு வந்து எப்படி தெரியுமா இதுல விண்டிகேஷன் மொமெண்ட் எப்ப தெரியுமா? எனக்கு தெரியும் பார்ட்டியால முடியும் அப்படின்னு. ஆல் ஐ ஹேட் டு டு வாஸ் பி பேஷண்ட்.
when party does that, அப்பதான் நான் ஏஞ்சி வருவேன். இப்ப நான் சொன்னேன் கேட்டியா ரொம்ப அன்னைக்கு நல்லா அப்படின்னு. பேஷண்டா இருந்துக்கிறோம் போல. அதான் இவ்வளவு நாளா அவன் பேஷண்டா இருந்திருக்கான்டா. பி பேஷண்டா. லிட்டரல் இல்ல bro, last season party played 9 games. 9 gamesல வந்து அவனால என்ன காட்ட முடியுமோ அதுதான் காட்டினான். அந்த பட் அதுல இந்த சீசன் தான் டு பி ஆனஸ்ட், இஃப் ஃபிட்டா இருந்தான் அப்படின்னா நம்ம 55 மில்லியன் கொடுத்து வாங்கின பார்ட்டி யாரு அப்படின்னு இந்த ஏய் சீசன் 45 தான்டா, நீயே ஏத்தி சொல்லாதடா. யூரோஸ் பவுண்ட்ஸ். ப்ரோ டைட்டில்லாம் ஜெயிச்சிட்டோம்னா அப்பதான் ப்ரோ ஜஸ்டிஃபைடு அந்த பிரைஸ் டேக். ஏன்னா அவனோட அவைலபிலிட்டியும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது இல்ல, அதனாலதான். கரெக்ட். ஐ மீன் இந்த சீசன் ஆர்சனலுக்கு மல்டிபிள் டார்கெட்ஸ், பட் தாமஸ் பார்ட்டி ஸ்பெசிபிக்கா ஹிஸ் டார்கெட் வந்து when he plays through the season என்ன நடக்கும்னு தெரியும். ஓகே, யா அப்சல்யூட்லி ட்ரூ. சோ அடுத்தது நீ வந்து என்ன அடுத்த காய் ஹாவர்ட்ஸா ட்ரோசாட் நீயே I don't know, எனக்கு வந்து இதுல வெரி ஹார்ஷ் when you look at his performance and with the red card அப்படின்னு. நான் விளையாடின 45 மினிட்ஸுக்கு வந்து rather 51 minutes and 35 secondsக்கு வந்து he had about a 6.5 on 10 performance. Wherever he got the ball he was trying to be effective. எந்தெந்த இடத்துல play make பண்ண முடியுமோ play make பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். He was always a live wire on the field. Of course when you are playing in that அந்த ஒரு 10 half 10 ரோல்ல விளையாடும் போது you're going to have some misplaced passes, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதையும் தாண்டி ஐ தாட் பிரேவா ஒரு வாட்டி விட்டா கூட பரவாயில்ல, திரும்ப நான் போவேன், I'll do it again அப்படின்ற அந்த மென்டாலிட்டி செட் him apart. Will miss. I don't think he would have played the Bolton game anyway. என்ன கேட்டா ரெட் கார்டு வந்தது வந்து பர்ஃபெக்ட் கேம்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இதுக்கு எவ்வளவு மேட்ச் மிஸ் பண்ணுவோம்? ஒரு மேட்ச் மிஸ் பண்ணுவால. ஒரு மேட்ச் தான், காரபோ கப் தான் ப்ரோ. ஓகே, காராபுந்திக்கு ஆடவும் தேவையில்லை. ஹெசூஸியும் ரஹீமையும் போட்டுக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். இல்ல ஹெசூஸ்லாம் இல்ல, நம்ம பசங்க பார்க்கணும். ஈத்தன், மைல்ஸ் லூயிஸ் கெல்லி அந்த மாதிரி பசங்க தான். ஆமா ஆக்சுவலா இன்னைக்கு 21s டீம் வந்துச்சு, இன்னைக்கு அவங்க கேம் விளையாடினாங்க. ஹெவன் ஒண்டி தான் he started, which is ஹெவன், சாலா, அண்ட் அவன் அங்க ரெண்டு பேரும் சலாடின் ஸ்டோக் தான சொல்றீங்க? the game. ஆமா, அந்த கேம் வர பசங்க 96th மினிட்ல ஜெயிச்சிருக்கானுங்க. அவே அட் ஸ்டோக். நீ சொல்றப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு காலையில ஆக்சுவலா நம்ம கேம் 11:30 ஈஸ்டர்ன் டைம் சொன்னேன்ல, காலையில வந்து விமென்ஸ் கேம் ஓடிட்டு இருந்தது. மேன் சிட்டி விமென் வர்சஸ் ஆர்சனல் விமென். நான் பார்த்து மேட்ச் பார்த்துட்டு Oh இருந்தேன். yeah, 2-2ல அந்த கேமும். Yes. ஆமா, மீடமா வந்துட்டு கோல் போட்டா எனக்கு வந்து என்னன்னு நம்ம சொல்றது, ஐயோ அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐயோ உன்னை இவ்வளவு நாள் இங்க பாத்துட்டு அங்க விட்டோமேன்னு சொல்லிட்டு, பட் எண்ட்ல வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணோம். சூப்பரா இருந்தோம். சோ லைக் தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். யா, சோ ட்ரோசாட் முடிச்சிட்டோம். முத்து, காய் ஹாவர்ட்ஸ் உங்களுக்குன்னு பார்த்து பாஸ் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் இல்லாத ஆட்களா வந்து உங்களுக்குன்னு வந்து இறங்குறாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க காய் ஹாவர்ட்ஸ். பட் ஹேவர்ட்ஸ் அகைன் ஒரு பாஸ் கூட பண்ணாட்டியும் அந்த கேம் பார்க்குறப்பெல்லாம் யூ நெவர் ஃபெல்ட் தட் ஹி வாஸ் பிளேயிங் ரியலி வெல், லைக் ப்ராப்பர் ஒர்க்கர்ஸ் டைப் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் சொல்லுவாங்கல்ல, இப்ப இந்த கேம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை வந்து கரெக்டா பண்ற பிளேயர் தான் இன்டெலிஜென்ட் பிளேயர். நம்ம வந்து இப்ப வந்து நீ வந்து 0 பாஸ் கம்ப்ளீட் பண்றக்க, நீ என்ன அது பண்றக்க இது பண்றக்க, நீ ஸ்டாட்ஸை தூக்கிட்டு கூட்டு வந்தாலும் அந்த கேம்ல என்ன நடந்ததுங்கிற ஒரு கான்டெக்ட் ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி காய் ஹாவர்ட்ஸ் வந்து நம்ம நிஜமாவே இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு வந்து ஒரு டூச்சலோ இல்லாட்டி வந்து ஒரு நாகல்ஸ்மேனோ இல்லாட்டி ஒரு மிக்கல் ஆட்டோ அவனை பார்த்தாங்கன்னா அவன் வந்து ஆடிட்டு இருக்க மாட்டான். நாகல்ஸ்மேன் அவன் எவ்வளவு கோல் மிஸ் பண்ணாலும் நீ தாண்டா ஆட போறீங்க, நீ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சு ஆடுறான். ஸோ அது வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. ஆக்சுவலி டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேயரா இருக்கும் திடீர்னு இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து. லைக் இஸ் நாட் ஒரு பழைய காய் ஹாவர்ட்ஸ் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு வேற மாதிரி இருக்கான் பாக்கிறதுக்கு. சாரி முத்து, உங்களுடைய கண்டென்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன், சொல்லுங்க. இல்ல, ஹி இஸ் பீயிங் எவ்ரிவேர். வேற எல்லா கேமும் பார்த்தாலும், இப்போ அட்லாண்டா கேம்லயும் சரி, இப்போ அந்த பிரைட்டன் 10 மேன் ஆனும்போது சரி, எல்லா கேம்லயும் யூ கேன் see him. எங்க போனாலும் அவன் ஹி வாண்ட்ஸ் டு ரீட் இந்த பால், அந்த ஹோல்ட் அப் பண்ணும், ஏதாச்சும் பண்ணும். டிஃபெண்டிங்னாலும் ஹி இஸ் ரெடி டு டிஃபெண்ட் as well. So I'd say like a solid 7.5. 7.5 நான் 8 கொடுப்பேன் காய் ஹாவர்ட்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அந்த மேட்ச்ல கண்டிப்பா. ஹேமந்த், புகாயோ சாகா, what did you feel about him being subbed off? அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆனது. ஏன்னா பட் அது வந்து பெனிஃபிட் டவுட் வந்து நம்ம கோச்சிங் டீம் கொடுத்துட்டேன். ஏன்னா ஓகே, அந்த 6-4-0 ஏதோ ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஆடணும்ல, 6-3 சாரி 6-3. ஸோ அது வந்து ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று பண்ணுங்கடா, ஏதோ ஒரு ரிசல்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஐ தாட் ஓகே ஒரு கவுண்டர்லாம் ஏதாவது கிடச்சிச்சுன்னா, ஏன்னா இவனுங்க ஃபுல்லாக கமிட் பண்ணுவாங்க.
மார்டினெல்லி சாக்கா இருந்தா அண்ட் ஒர்க் ரேட்டும் இருக்கு நம்ம பையனுக்கு, பின்னாலேயும் வருவான். ஐ தாட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சாக்கா ஆடி இருந்தா இட் வுட் ஹவ் டேக்கன் மோர் எனர்ஜி அவுட் ஆஃப் ஹிம் அதுதான் தான் எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் யோசிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட். அந்த நேரத்துல வந்து ஆல்ரெடி பையன் நிறைய ஆடிட்டு இருக்கான். ஆமா, மார்டினெல்லி அந்த நேரத்துல வந்துட்டு he was probably in that situation இந்த ஒரு இதுக்கு வந்து பெட்டர் சூட்டட் பிளேயரா இருக்கிற ஆமா. மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்காக தான் அவனை வந்து ஆட வச்சான். சொல்லுங்க முத்து. இல்ல அந்த பேசிக்கலி நம்மளுக்கு சப் பண்றதுக்கு இட் வாஸ் பிட்வீன் சாக்கா, ஹாவர்ட்ஸ் அண்ட் மார்டினெல்லி தான். பட் ஐ திங்க் யூ Yeah. கான்ட் கெட் ஹாவர்ட்ஸ் ஆர் மார்டினெல்லி ஆஃப் இன் திஸ் ஐ சிச்சுவேஷன். திங்க் மார்டினெல்லி யார் பேஸ் வேணாலும் வரணும். எடுத்திருந்தா கூட தப்பு சொல்லிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ம். இல்ல பட் பட் மார்டினெல்லி அட்லீஸ்ட் ஹாவர்ட்ஸ் எதுக்குன்னா பேஸ் ஹைட் ப்ரோ. அண்ட் மார்டினெல்லி யா மோர் பேஸ் வேற. ஐ திங்க் தட் அதான் வாஸ் அதான் ஏன் இப்ப கரெக்ட். பேஸ் தானே உனக்கு அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு இப்ப உனக்கு ஃபாஸ்டர் அவுட்லெட் ஒருத்தன் வேணும் அந்த நேரத்துல. மார்டினெல்லி இஸ் ஃபாஸ்டர் அண்ட் அவன் டிஃபென்ஸுக்கும் ஃபாஸ்டா வந்துருவான். அதுதான் அவனோட இது. சோ சாக்காக்கு வந்து நான் பார்த்தது டு பி வந்து டன். இந்த கேம் யா வந்து probably would have been like a little too much for him at defense பண்றதுங்கிறது. Like not in terms of ability but அவன் மேல போடுற stress and you don't want that, you know ஆமா how important he is. Doesn't 7 mean Martinelli is not important but யா ஆமா ஒரு அசிஸ்ட் வர 7 போட்டுருக்கான் 7 45 நிமிஷத்துல. 7 சோ 7 45 மினிட்ஸ் 7 சோ அவ்வளவுதான். ப்ராப்பர். அரவிந்த், மார்டினெல்லி நான் உன்கிட்ட ஏன் கொடுக்குறேன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா அவன் வந்து என்னதான் இது பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சில்வர் லைனிங் பார்த்திருப்ப நீ. சோ நீ சொல்லு. இந்த கேம்ல சில்வர் லைனிங் ஏன் இல்ல மார்டினெல்லிக்கு? அதான் சொல்லு, அதனால தான் சொல்லுன்னு சொல்றேன். சோ ரொம்ப நாளா அவன அசிஸ்ட் இல்ல கோல் இல்ல 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் இல்ல 4 மாசம் சீசனே ஃபுட்பாலே இல்ல அதுல. பட் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம, திஸ் வாஸ் டெஃபிஷியன்ட், தட் வாஸ் டெஃபிஷியன்ட், கான்ஃபிடன்ஸ் இல்ல. இந்த கேம்ல நிறைய இடத்துல வந்து he looked certainly lack of confidence அந்த இது அந்த தெரிஞ்சு அவனுக்கு. பட் ஃபார் பிளேயர் லைக் மார்டினெல்லி it just takes that one click for something to happen. இந்த கேம்ல வந்து his natural attacking game விட்டுட்டு ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப்க்கு he had to become a false left back. என்ன அம்மா விளையாடினா, எப்ப முன்னாடி ஓடணுமோ வெறி கொண்டு ஓடணும் எப்படின்றதுக்குள்ள பின்னாடி வந்து நிக்கிறான். his work rate, oh my god, I think the team work rate ஃபுல்லா சொல்லலாம். Specifically impressed with Martinelli's work rate. He had a very good game. கோல் எதுவும் இல்ல, அந்த அசிஸ்டும் பெரிய, அது மோர் கோல் தேன் an assist. அதுக்கு வந்து 7.5 கொடுப்பேன். But I feel like Martinelli is one goal away from hitting peak form again. It just has to click. அந்த கிளிக் சீக்கிரம் நடந்துரும். அந்த கிளிக்கு சீக்கிரம் நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு பால் எடுத்துன்னு போயிட்டு வாக்கர் தள்ளி விட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. அதான் கொலகாண்டா ஆயிடுச்சு. என்னடா டேய் பண்ண Bro, வேண்டியது ஒரு வேலை. at that point அவன் 70 minutes of 35 True. minutes of full defense விளையாடி இருக்கான். He's gassed. வாக்கர் வந்து லிட்டரலா all he does is get the ball, விங்கருக்கு பாஸ் பண்ணுவான், திரும்ப கெட் த பால் சென்டர் மீட்டுக்கு பாஸ் பண்ணுவான். இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காந்து பையில இப்படி வாங்கி கொடுக்குற மாதிரி விளையாடிட்டு இருந்தான். Yeah, என்னதான் வாக்கர் ஒரு கேவலமானவனா இருந்தாலும் ஆமா. I rate him slightly Yeah. more than that. ப்ரோ நான் வந்து மார்டினெல்லியை ரொம்ப ஹாஷா இருந்திருக்கேன் ப்ரோ கொஞ்ச நாளாவே ஆக்சுவலா. ஸோ அதுக்காகவே வந்து ஐ வாண்டட் டு கிவ் சம் ப்ரைஸ். அவன் சூப்பரா ஆடினான். அவன் இதுதான் எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் இதே மாதிரி ஆடுறாடி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Actually, Absolutely. அது அந்த he created a chance for Trossard also. Trossard, it was a tough Correct. chance, ஒரு but he ஷாட் still did it. எடுப்பானே, அதானே ஷாட் மேல போயிடும். அதான் நான் அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம டீம்ல ஒரு ஆள் வேணும், கோல் போட்டுக்கினா அது ட்ரொசார்ட் ஒருத்தன் தான். சோ அவனும் அந்த கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம். ஆமா Hard chance தான், but Martinelli at least some improvement over the Yeah. recent games. கண்டிப்பா நான் வர மேக் ஆர் பிரேக் சீசன் வர சொல்லிட்டேன் அவனுக்கு. சோ இல்லனா இதே எல்லாருமே ஸ்மித்ரோ, தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஸ்மித்ரோ நீ தான் உனக்கு சொல்லு நீ. யோசிச்சேன். மார்டினெல்லியோட ceiling right now looks like Theo Walcott அப்படின்ற மாதிரி. Even if he becomes a Theo Walcott, he is a really good player. யா கரெக்ட். ஓகே தியோ வால்காட்டை தாண்டி போனேன், எனக்கு அவ்வளவுதான். தியோ வால்காட்டோட நிக்க கூடாது. இல்ல Yeah, assuming correct. worst case scenario Theo Walcott லெவல்ல தான் ரீச் பண்றா அப்படின்னா even that's a really good career for us. யா அப்சல்யூட்லி ஐ அக்ரி. அடுத்து அதான் எல்லா பிளேயரையும் பார்த்துட்டோம். மேனேஜர், நான் கொடுக்குற மேனேஜர் இருக்குது 10 on 10. 11 on 10. அப்சல்யூட். இது வந்து நீ போற ஆக்சுவலி டாக்டிக்கலிங்கிறது ஒரு வார்த்தை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இதுவாக மாட்டேங்குது. டாக்டிக்கலிங்கிறது உன்னுடைய ஃபிளெக்சிபிலிட்டியை காட்டுறது தான் நீ வந்து எவ்வளவு நல்ல டாக்டிக்கல் மேனேஜர். இந்த கேமுக்கு ஏத்த மாதிரி, கேம் டிமாண்ட் பண்ற மாதிரி, கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி விளையாடணும். முக்கியமா உன்னோட கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம். பட் அந்த பிளானை உன்னுடைய டீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, அந்த இம்ப்ளிமெண்ட் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ஷன் உன் டீம் பண்றதுல தான் நீ எவ்வளவு நல்ல கோச்சுங்கிறதே தெரியும்.
இந்த மேட்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து 90th மினிட் வரைக்கும் நம்மளால அதை பண்ண முடிஞ்சது. irrespective ஆஃப் த ரெட் கார்டு, irrespective ஆஃப் கோயிங் பிஹைண்ட் பை அ கோல், நம்ம 2 கோல் போட்ட சிச்சுவேஷனா இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போனோமோ அதை கிளீனா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஒரு சிட்டி மாதிரி ஒரு டீமோட 50 நிமிஷம் நம்ம பசங்க வந்து எவ்வளவு தூரம் டிஃபெண்ட் பண்றாங்களோ அந்த டிஃபென்சிவ் செட்டப்பை போட்டு கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு அந்த டிசிப்ளின் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். எனக்கு வந்து ஆர்டெட்டா மேல ரெஸ்பெக்ட் வந்து இப்போ ஆல்ரெடி ஜாஸ்தி. நேத்து மேட்சுக்கு அப்புறம் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு. டேய் இது ஒரு கோச்னா இப்படிதான், இதுதான் வந்து எலிட் கோச்சிங்கிறது. லைக் உன்னால பால் இருக்கிறப்போ உன் பிளேயர்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ, பால் இல்லாதப்போ உன் பிளேயர்ஸ் இல்லாதப்போ when you're like adversity ஃபேஸ் பண்றப்ப நீ எவ்வளவு தூரம் கொண்டு வர. இதை வந்து இவன் வந்து சீசன் ஃபுல்லா 50-60 மேட்ச் ஆடுறோம்னு வச்சுக்கோ, 50-60 மேட்ச் ஆடுறோம். 50-60 மேட்ச் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற கேம் எல்லாமே நம்ம ஆடுற அவே கேம் அகேன்ஸ்ட் ப்ராபப்ளி லைக் 3 பெஸ்ட் டீம்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் லைக் த யூரோப்பா லீக் சாம்பியன். இதுக்கு எல்லாரும் வந்துட்டு நீங்க தான் வந்து ஆன்டி ஃபுட்பால் சொன்னீங்க, அங்கிள் ஃபுட்பால் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு வந்துடுறானுங்க அங்க இருந்து. இதுல வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த பாயிண்ட்ல. ஓகேவா? ஸோ ஃபார் மீ வாட் ஆர்டெட்டா டிட் yesterday was unbelievably good coaching, elite coaching. இதே ஒண்ணுமே இல்லை, நம்ம பசங்க 2 பேர் வரட்டும், எங்க ஃபர்ஸ்ட் மெரினோ வரட்டும், ஓடகார்ட் வரட்டும், நீங்க கேட்கிற சாம்பியன் ஃபுட்பால் உங்களுக்கு நீங்க வந்து போரும்னு மூச்சு திணற வரைக்கும் உங்க எமிரேட்ஸ் கேம் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட் கேம் ப்ரோ. நான் எல்லா மேட்சுமே சொல்றேன். இப்ப எவ்வளவு வந்து பஸ் போறோம், முதல்ல இந்த பஸ் போடுறோம்னு சொல்றது இந்த மேட்சை தவிர்த்து நம்ம எந்த மேட்சுமே இது வரைக்கும் பஸ் போடல. நம்ம எல்லா மேட்ச்லயும் இன்னும் நம்ம நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து 4th இருக்கோம் ஹைலைன் ஆடுறதுல. ஓகேவா? நம்ம கீழே இருக்கிற நாயெல்லாம் நம்மள வந்து சொல்லுது நம்ம பஸ் போடுறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு பேரு டிஃபென்சிவ்லி நம்ம எவ்வளவு நல்லா ஆடுறோங்கிறது. இதுவே எடுத்துக்கோங்களேன், கேம் நம்பர் 3 பிரைட்டனோட when we went 10 men we had the clearer chances. We should have won the game, but அந்த chances capitalize பண்ண முடியல. அதுதான் ஆல்சோ அந்த கேம்ல வந்து அந்த 10 menல they were not ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகல டிஃபென்ஸ்ல. ஒரு ஓபன் பாஸ் வந்து லிட்டரலா மோசஸ் ரெட் சி மாதிரி பிரிச்சுது நடுவுல வந்துச்சு. சோ அதெல்லாம் கத்துருக்கானுங்க லேட்டர் ஆன். ஓகே 10 menலாம் வந்து வந்தா எப்படி ஆடணும், அது வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸ் இமிடியேட்டா அவனுங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்க பிரைட்டன். சோ கிவ் இட் கிரெடிட் தென். பட் கரெக்ட் அருண் சொன்ன மாதிரி அந்த கேம் we had enough chances to win the game. Absolutely. Yeah. So அதனால I'll give like a 10 and a 15 on 10 கூட கொடுப்பேன் நான் ஆர்டெட்டாக்கு. crowd were really good. அந்த ஒரு ஸ்டேடியம்ல வந்துட்டு unbelievable bro. away fans வேற லெவல். இதுல இந்த மாதிரி விஷயம்லாம் தான் அந்த ட்விட்டர்ல கீபோர்டு வாரியர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த கீபோர்டு வாரியர்ஸ் பேசுறதுக்கும் ஆக்சுவலா ரியாலிட்டியில ஸ்டேடியம்ல என்ன நடக்குது, ஆக்சுவல் மூட் எப்படி இருக்கு, எந்த பேக்கிங்ல இருக்கு மேனேஜருக்கு, எந்த பேக்கிங் பிளேயர்ஸ் இருக்கு. நான் என்னைக்குமே சொல்லுவேன், உன்னுடைய அஜெண்டாக்காக நீ டீம் தோக்கணும்னு நீ எதிர்பார்த்தீங்கன்னா உன்னை விட ஒரு எச் ஃபேன் கிடையவே கிடையாது. நீ என்ன வேணா ட்விட்டர்ல பேசிக்கோ, ரைட்? நீ என்ன வேணா போட்டுக்கோ, உள்ளுக்குள்ள வந்தது அவங்க என்ன காட்டுறாங்க ஸ்டேடியம் போறவனுக்கு தான் தெரியும். ஸ்டேடியம் போறவன் சந்தோஷமா இருக்கான், ஸ்டேடியம் போறவன் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கான். சிட்டில போயிட்டு அவன் அளவு கத்துற அளவு கூட வந்து இந்த அவுட்டர்ஸ் இந்த இதெல்லாம் வந்து பாதி விஷயம் வந்து ட்விட்டர்ல இந்த லீகனர் மாதிரி வார்த்தை வருது, இன்னொரு லாலே ஸ்டார்ட் ஆகுற வார்த்தை வருது. இவ்வளவு பேசக்கூடாதா? அந்த லீகனர் மாதிரி லவடைங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது, சத்தியமா சொல்றேன். இதுதான் லைக் honestly this is what it ஃபேன்ஸுக்கு கிளப்புங்கிறது என்ன மீன் பண்ணுதுங்கிறது இதுல தான் தெரிஞ்சது. unbelievable performance from the fans. I'll give them 100 on 10. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான மேட்ச்ல போய் பண்றது. நிக்கலஸ் ஜோவர் எனக்கு வந்து மேட்ச் வந்து அவனுக்கு வந்து இது கொடுத்துட்டே தான் இருக்கணும்னு தோணுது. மேட்சுக்கு மேட்ச் 100. அவனுக்கு நிக்கலஸ் ஜோவருக்கு இன்னொரு 100 on 10. ஸோ இதுதான் நம்ம சொல்லுங்க. இந்த செட் பீஸ் கோல்ஸ்க்கு வேற இல்லனா இந்த ரைவல் ஃபேன்ஸ்லாம் அழுகுறாங்க. செட் பீஸ் கோல் நீங்க செட் பீஸ்ல கோல் போடுறீங்க, எனக்கு தெரியல, ப்ராபபிலி ரூல்ஸ் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். செட் பீஸ்ல எல்லாம் கோல் போட்டா ஆர்சனல் போட்டா கவுண்ட் ஆகாது. சோ அதனால தான் வேற எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப மிக்கல் ஐ திங்க் ஆஃப்டர் a point நம்ம அந்த கபாலி ரஜினி மாதிரி அப்படிதான்டா பண்ணுவேன் ஸ்டைலா கெத்தா அப்படி அந்த ஓடி வந்துட்டேன். ஆமா அப்படிதான் பண்ணுவோம், சீட்டிங் ஆமா அப்படிதான் சீட்டிங் பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவோம். இல்ல இன்னும் மிக்கல் மெரினோ வரட்டும், அவன் ஏரியாலே வேற லெவல், அவன் இன்னும் அதிகம் கோல்ஸ் வரும். அதுதான் வெயிட்டிங் ஃபார். ஆல்ரெடி ஜிம்க்குலாம் போயிட்டு இருக்கான். He's already started. Yeah, so he should be back in another end of the month, I would assume. October end குள்ள.
எனக்கு அதான் லைக் இது நான் இதுல ஒரு சில பேர் சொல்லிட்டு தாங்க பிளேயர்ஸ் ஆர் நாட் லேர்னிங். அவன் வந்து ட்ரொசாட் கிக் பண்ணிருக்க கூடாது பால்னு சொல்லிட்டு டேய் அவன் இது வந்து லேர்ன் பண்ணி இப்படிதான் லேர்ன் அருண் ப்ரோ அந்த பண்ணணும் பாயிண்ட்ல சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஐ திங்க் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா இருக்கணும். பட் ஆனா அந்த கிக்கெல்லாம் இல்ல வந்து ஆர்சனல் மாத்திரம் தான் இது ஓகே வந்து ஆமா அஃபெக்ட் ஆமா ஆகுது. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா இவனுங்க வந்து கிறுக்கு மாதிரி குத்துனுக்குறானுங்க கரெக்ட். நம்மளுக்கு மாத்திரம். ஸோ ஐ திங்க் Arteta should have a talk definitely because it's getting ridiculous. And என்னன்னா by the letter of the law ன்னு சொல்லுவானுங்க. அதனால அந்த phrase மாதிரி அந்த phrase-லாம் புடிச்சிட்டு they will be on the right side. அதுக்கு தான் நான் சொல்றேன். அல்டிமேட்டா at the end of the day போன சீசன் வந்து இந்த கேஸ்லாம் போச்சு ஆர்பிட்ரேஷனுக்குலாம். ஆர்டெட்டா வந்து he talks poorly about the லீகை டிஃபேம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு. எண்ட் ஆஃப் த சீசன் போய் சொல்லணும் அப்படியே 100 games I expect to see 10 on 10 finishing அப்படின்னு. I only saw 2 games and both were Arsenal அப்படின்னு அந்த எழுதி தரேன். வேற யாரும் இது நடக்காது யாருக்கும். When you go and call them out, that's when you put the onus on incompetence led by Howard Webb. இல்ல இது வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்டெட்டாவோட போஸ்ட் மேட்ச் பிரஷர்ல வந்து அவன் வந்து ஓவரா இது பேசினான். அவன் என்ன சொன்னான், இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, என்ன டாக்டிக்கலா நாங்க என்ன செஞ்சோங்கிறத பத்தி ஒரு கேள்வி நீ கேட்கல, நம்ம டாக்டிக்கல்ங்கிற ஒரு வார்த்தையே வாயில இருந்து வரல அப்படின்னா. கரெக்டா தானே சொன்னான். அவன் சொன்னதுல எனக்கு நாம வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ப்ரொவோக் பண்றப்ப இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறப்போ இவன் கரெக்டா கிளீனா அவன் இதுல மேட்ச் முடிஞ்சு அவன் ஹாலண்டுக்கு என்ன பண்ணானோ அதே தான் அவன் ப்ரெஷர்லயும் வந்து பண்ணியிருக்கான். எசென்ஷியலி நீ வாயப்படுன்னு பாக்குறேன், நான் எதுவும் இல்ல இதுதான் விளையாடணும்னு பாக்குறேன், டாக்டிக்கலா நீ கேள்வி கேட்கல, ஏன் லூஸ் மாதிரி கேள்வி கேட்கறாங்க மாதிரி தான் சொன்னான். சோ ராய் கீன் வந்து ட்ராசார்டோட yellow கார்டு பத்தி சொல்லிக்கிறான். ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லிக்கிறான். என்னன்னா he says the man இவன் வந்து 13 வாட்டி சென்ட் ஆஃப் ஆயிருக்கான். he almost ended Alfie Haaland's career and இவன் வந்து அவனோட நாடை விட்டு கிளம்பிருக்கான் ஒரு வேர்ல்ட் கப்புக்கு. கடைசியா எப்போ வந்து அயர்லாந்து ஆடி பாத்திருக்கீங்க ஒரு வேர்ல்ட் கப்ல? வேர்ல்ட் கப்புக்கு 2002ல அவன் நடுவுல கிளம்பி போயிருக்கான். அயர்லாந்துல அவன் நாயோட விளையாடி நின்னான். இவன் ஒரு லூசரா, ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான்டா அவன்லாம். வந்து இது மைக்கா ரிச்சர்ட்ஸ் வந்து சலிபான் கேப்ரியல் டிஃபெண்டர் பிரில்லியன்ட்னு சொன்னா அவங்க 2 கோல்ஸ் விட்டுருக்காங்க. அது எப்படி பிரில்லியன்ட்? அததான் அவன் உடம்பு தான் இங்க இருக்கு, அவன் மைண்ட் மார்ஸ்ல இருக்கு. இது பேசிக்கா ஒரு பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவன் தான் அது. ஆக்சுவலா நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா, என்ன விட ஒருத்தர் அவன் தான் பூமர் அங்கிள், வேற எதுவுமே இல்ல. இந்த பண்டிட்ஸ் எல்லாம் வந்து இல்ல ஒரு இவனுங்களா கேம் பாக்குறானுங்களா, இவனுங்க வந்து சிச்சுவேஷன் அவேர்னஸ் இருக்குதா? டே குடிச்சிட்டு கிச்சிட்டு வந்துக்கிறீங்களா வேலை பண்ணும்போது? சுத்தமா இல்ல, அன்பிலீவபிள். அதான். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். எண்டில் 2 விஷயம் தான். இந்த இது டிம்பர் வந்துட்டு அந்த பைபிள் வேர்ஸ் போடுவான்ல, அதை போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சிட்டி அக்கௌண்ட் வந்து அதுக்கு மேல வந்து கியூட்டி பண்ணிருந்தான், ஜான் ஸ்டோன்ஸ் 97. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓவரா அதை வந்துட்டு இது பண்ணி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவனே அப்பாலஜி ட்வீட் போட்டான், சாரி கிறிஸ்துவர்களோட ஃபீலிங்ஸ் நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, அது நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணிட்டான்டா. என் அட்மின் தான் பண்ணா, யாரோ ஒரு எங்க டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் போட்டாங்க. டீம்ல அவன். 2வது விஷயம் வந்து கேப்ரியல் எப்படி வந்து முடிச்சாங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I'll end this episode with that quote. அவன் வந்து அதான் சொன்னான், இந்த மாதிரி நீங்க விளையாடுனீங்க, அந்த ஹாலண்டோ மேல இது பண்ணா அதெல்லாம் கேட்டதுக்கு, இது வந்து பேண்டரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேம்ல நார்மல் தான், இதெல்லாம் நாங்க செஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா விளையாடினாங்க, ஃபேர் பிளே, அவங்க வின் பண்ணதுக்கு அவங்க டிரா பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், எமிரேட்ஸ் வாங்க பாத்துக்கலாம், அவ்வளவுதான், எமிரேட்ஸ் வாங்க பாத்துக்கலாம். இது எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் போறோம்டா, எனக்கு இந்த சீசனுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் போறோம். எங்க நமக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம என்ன கவலைப்படுறோமோ இல்லையோ, பிளேயர்ஸ் எந்த ஒரு பெரிய பிளேயர் போனாலும் இல்லைனாலும் அந்த ஃபியர் இல்லாம we can win the game, யார் இல்லைனாலும்ங்கிற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்சனல் தேவை. இந்த ஆரம்பத்திலேயே வந்து படுத்து ஐயோ இவ ஒருத்த இல்லைன்னா நம்ம கொலாப்ஸ் ஆயிடுவோங்கிற ஒரு டாக்கே வராத மாதிரி they are playing and I am absolutely loving it. நான் மறுபடியும் சொல்றேன், this is probably one of the best Arsenal performances I've seen in my life. ப்ரௌட் பெருமைனா அவ்வளவு பெருமிதம் கொண்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை, ஒரு எனக்கு இன்னுமே வந்து இன்னைக்கு காலையில இருந்து அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வாவ் அந்த இது போயிருந்தா சூப்பரா இருந்திருக்குமே, பட் ஆனா we still put up a fantastic performance. அப்சல்யூட்லி எனக்கு வந்து ஒரு ரிக்ரெட்ஸே கிடையாது இந்த மேட்ச்ல. நான் தான் சொல்லுவேன், எனக்கு வந்து ட்ரொசார்ட் ரெட் கார்டு நோ ரிக்ரெட், எடுத்துன்னு பரவாயில்ல, 2 ஈக்குவலைசர் போட்டது நோ ரிக்ரெட், என் டீமால என்ன செய்ய முடியும்னு காமிச்சிட்டானுங்க.
அட்டாக் மட்டும் இல்ல, நாங்க 6 கோலும் போட முடியும், வேணும்னா வந்து 50 நிமிஷத்துக்கு 10 பேர் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க. சூப்பர் ப்ரவுட். எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன், அப்படியே எபிசோட்ல முடிச்சுக்கலாமா? சூப்பர். எல்லாம் தேங்க்யூ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். மேன் சிட்டி will see you at the Emirates. இது கிளிப் பண்ணி போட போறாங்க. அதுக்குமே ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கோம். But yes, thanks a lot guys for joining me. Let our record பண்ணோம். Thank you very much for joining me. But Thank you. நல்ல எபிசோட். Hope you guys enjoy this episode. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து இன்னும் பல எபிசோடுகளில் உங்களை சந்திக்கும் வரை, thanks a lot from everyone here at Vadlanton. Thank you guys. Take care. Thank you. Bye bye. Come on, Econ.